அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை வேங்கை வலையொலியில் ஒரு புதிய கலந்துரையாடல். இந்த முறை நம்மளோட வலையொலி மகிழன் இணைஞ்சிருக்காரு. இன்றைக்கி எந்த கருத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அதாவது மே 7ஆம் நாள் கால்டுவெல்லுடைய பிறந்தநாள். அந்த பிறந்தநாளை ஒட்டி ஏகப்பட்ட கருத்தரங்கங்கள்லாம் இங்கே நடத்தப்பட்டது, குறிப்பாக திராவிட தரப்பில். அதில் கால்டுவெல்லை ஏன் நாம் போற்ற வேண்டும், ஏன் நாம் அவரை வழிபட வேண்டும் மட்டும்தான் அவங்க சொல்லலை. அந்த அளவுக்கு தான் அவரை பற்றி போற்றி புகழ்ந்து இங்கே தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதில் நிறைய உருட்டுகள், அதாவது உண்மைகளை அவர் சொன்ன கருத்துக்களை எடுத்து சொல்கிறதுல நமக்கு எந்த சிக்கல் இல்லை. அது அவர் கருத்துக்கள், அதை ஏற்கிறோம் மறுக்கிறோன்றதை தாண்டி அது அவர் கருத்துக்கள் தான். அதை சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கு போட்டிட்டு போனால் சிக்கல் இல்லை. அதை சொல்கிறேன் பேர் வழின்னு ஏகப்பட்ட உருட்டுகளை இங்கே உருட்டியிருக்காங்க. அதில் பாவாணரை வேற உள்ளே இழுத்து பாவாணருக்கும் அவருக்கும் ஒரே ஒரு இடத்துல தான் கருத்து முரண், மற்ற எல்லாத்தையுமே பாவாணர் ஏற்றுக்கிட்டாருங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. இன்னும் நிறைய கருத்துக்கள். சரி, அதை பற்றி தான் முழுமையாக ஒரு ஆவணமாக ஒரு காணொலி செய்யலாம் அப்படின்னு எண்ணம். அதுக்கு தான் நம்மளோட வலையொலி மகிழனும் வந்திருக்கிறாரு. தொடங்கிடலாம். குறிப்பாக இதில் என்னன்னா, இது எங்கேருந்து தொடங்குது இந்த உரையாடல், இவங்க நடத்தின அந்த உரையாடல்னால், ஓராண்டுக்கு முன்னாடி RN ரவி அவர்கள், ஆளுநர் இருக்கார் இல்லையா, அவர் கால்டுவெல் படித்தாரா இல்லையா அப்படிங்கிறத பற்றின ஒரு விவாதத்தை தொடங்கி வச்சார். கால்டுவெல் படிக்கலை அப்படிங்கிற கருத்தை அவர் சொன்னார். ஜியு போப்பும் படிக்கல அப்படின்னு தான் சொன்னார். இப்படி அவர் சொன்னார். படிக்கலைன்னா என்னன்னா, பள்ளிக்கு போய் படிக்கலைங்கிறது தான், பள்ளி கல்லூரிக்கு போய் முறையான கல்வி இல்லை, இவங்களோட ஆய்வை ஏற்றுக்கவும் முடியாதுன்னு சொல்லி அவருடைய அந்த ஆய்வை ஏற்றுக்க முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த கருத்தையே முன்வைக்கிறாரு. வச்சு இவர் சொன்ன இந்த கருத்தை வச்சுக்கிட்டு, அவர் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ போய் படிக்கலைன்னா என்ன, அவர் அளவு இங்கே படித்தவர் யார் அப்படின்னு ஐயா சுபவீர பாண்டியன் வழக்கம் போல ஒரு பக்கம் உருட்டினாரு. இப்படியே சொன்னாரா? ஆமாம், அவர் பள்ளி படிப்பு தான் படிப்பா, மற்றபடி படித்ததெல்லாம் படிப்பு இல்லையா அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அவர் அவரையும் கூட அதில் பொருத்தி காமிச்சு சொன்னார். நான்லாம் படித்த ஆசிரியராக இருந்தேன், அதனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிலாம் கூட பேசியிருந்தார். இப்போ அது ஒரு புறம்னா, இன்னொரு புறம் அவங்க தரப்புலேயே வாலாசா வல்லவன் ஒருத்தர் எல்லா இடத்துலையும் ஒரு 50 புத்தகம் எடுத்துகிட்டு அதுன்னு அவர் அவர் BA வரைக்கும் படிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சான்றெல்லாம் கூட எதோ எடுத்து காட்டுறாரு. இப்போ இவங்க தரப்புலேயே RN ரவி இவர் படிக்கலன்னு சொல்கிறது அவர் ஒரு நோக்கத்தோடு சொல்கிறாரு. ஏன்னா அவரோட ஆய்வை ஏற்றுக்கொள்வதா இல்லையாங்கிறது, அவர் படித்தவரா இல்லையாங்கிறத வச்சு அவர் நிறுவ வர்றாரு. அது சரி, அதை நம்ம ஒரு பக்கம் புறந்தள்ளிடுவோன்னே வச்சுக்கோங்க. இப்போ திராவிட தரப்பு, ஏன்னா திராவிட தரப்புக்கு தான் இவர் ஒரு தந்தை மாதிரி, ஒரு காட்ஃபாதர் இவர் கால்டுவெல்லுங்கிறவர். அப்படி இருக்கிறவர் படித்தாரா படிக்கலையான்னு அவங்க தரப்புலேயே 2 கருத்து இருக்குது. இப்போ இந்த கருத்து முரணை, திராவிட தரப்புலேயே இருக்கிற கருத்து முரணை எப்படி பார்க்குறீங்க? இல்லை இதில் எது உண்மை, ஏன் உண்மை இல்லையா? அதாவது அவங்களோட ஒரு தந்தையாக பார்க்குறவரை கூட படித்தாரா இல்லையான்ற தெளிவு இல்லாமல் திராவிடர்கள் இன்றைக்கும் ஏன் இருக்காங்க? இப்போ ஒரு நல்ல அறிஞனுக்கு எது அழகு அப்படின்னா, எனக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா ஆமாம் தெரியல அப்படின்னு சொல்லணும். ஆனால் இந்த திராவிடர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன எண்ணம் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே தங்களை தவிர வேறு எவனும் அறிவாளியே கிடையாது, எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன ஓட்டத்தில் இருக்கிற ஆட்கள். அதுக்கு நம்ம ஐயா சுபவி அவர்களும் விதிவிலக்கு இல்லை. அவர் பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட சூழலையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்குவார். தனக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா கூட அதை தன்னுடைய வன்மையாலையும் சொல் செறிவாலையும் பேச்சாற்றலாலையும் அப்படியே மழுப்பி கடந்து போயிடுவார். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, கடைசியில் நம்மக்கிட்ட மாட்டிக்குவார். இப்போ கூட பாருங்கள், கால்டுவெல் படித்தாரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு ஆமாம் அவர் படித்தார், இதோ இருக்குது சான்று அப்படின்னு எடுத்து காட்டியிருக்கணும்ல. அதை விட்டுட்டு பள்ளிக்கு போய் படித்தா மட்டும்தான் படிப்பா, கல்லூரிக்கு போய் படித்தா மட்டும்தான் படிப்பா, இதெல்லாம் இங்கே தேவையே இல்லையே. ஆளுநர் RN ரவி குறிப்பிட்டு பேசியது என்பது முழுக்க அவருடைய இந்துத்துவ சிந்தனையிலிருந்து உருவான ஒரு விஷயம். அது என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ ஆளுநர் RN ரவிக்கு கால்டுவெல் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி, பொறாமை. ஏன் அப்படின்னா, அவர் தமிழ் என்பது சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது கிடையாது, அது தனித்த ஒரு மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னது ஆளுநர் ரவிக்கு ஒரு உறுத்தலாக இருக்குது. அப்போ கால்டுவெல்லை மட்டுப்படுத்தணும். அதுக்கு என்ன வழி? அவர் முறையாக படிக்காமல் தான் இந்த ஆய்வெல்லாம் செஞ்சார். ஜியு போப்பும் படிக்கலை, அவர் எப்படி திருக்குறளை முறையாக மொழிபெயர்த்திருக்க முடியும், இப்படி நல்லா குற்றச்சாட்டு வச்சார். இது முழுக்க இந்துத்துவ சிந்தனையிலிருந்து வெளியான அந்த நச்சு கருத்துக்கள். இதை அப்படியே ஒதுக்கி வச்சிருவோம். இதுக்கு பதில் சொல்கிற ஆள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லணும்? படித்தாருங்க, அவர் படிச்சிருக்கிறாரு, பட்டம் வாங்கியிருக்கிறாருன்னு சொல்லணுமா இல்லையா? அதை விட்டுட்டு எதுக்கு போட்டு இப்படி மழுப்புறீங்க? உண்மை என்னன்றதை நான் சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கு தமிழறிஞர் ராபி சேதுப்பிள்ளை தெரியும், மிகப்பெரிய ஒரு தமிழறிஞர். தமிழக ஊரும் பேரும் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. தமிழும் வீரமும், அதன் பிறகு இன்னும் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார் இல்லையா? அவர் கால்டுவெல் ஐயர் சரித்திரம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு கால்டுவெல்லின் சுயசரிதையை, அதாவது அவருடைய வாழ்க்கை வரலாற்றை முதல்ல விரிவாக பதிவு பண்ணது ராபி சேதுப்பிள்ளை தான். அந்த புத்தகத்தில் கால்டுவெல் கல்லூரிக்கு போய் படித்தாருங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. கால்டுவெல் அயர்லாந்தை சேர்ந்தவர். அவர் சிறு வயதிலேயே இந்த அந்த மத வழிபாடு, மத பரப்புரையில் ஈடுபாடு கொண்டதால் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு லண்டனுக்கு வந்துடுறார்.
லண்டனுக்கு வந்தவர் அங்கே வந்து மத தொண்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நிறுவனத்தில் தன்னை உறுப்பினராக இணைச்சிக்கிறார். அந்த இடத்துல இணைஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவரை கல்லூரியில் படிக்க வைக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு மத தொண்டு நிறுவனத்தில் இணையிறாரு அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேலை? சும்மாவே இருப்பாங்களா? மதத்தை பரப்பணும், பல மொழிகளுக்கும் போய் பேச வேண்டியது இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் கல்லூரியில் சேர்ந்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படிங்கிறதுனால லண்டனில் இருக்கிற கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் அவர் வந்து சேர்க்கப்படுறார். அங்கே வந்து ஒரு மொழியியல் அறிஞர் சேர்க்கப்படுறதை விட அவங்க குடும்பம் வந்து இடம்பெயருது. அப்போ அங்கே படிக்கிறார். ஆமாம். இப்போ இந்த புத்தகத்தில் வந்து பாருங்க தெளிவாக சொல்லியிருக்கு. அந்த கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் சர் டேனியல் ஸ்டான்ஃபோர்டு அப்படிங்கிறவருக்கு கீழே மொழியியல் துறையில் இவர் படிக்கிறார். இந்த ஸ்டான்ஃபோர்டு அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழிக்கும் மற்ற ஐரோப்பிய மொழிகளுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன அப்படிங்கிற மொழியியல் ஆய்வை செஞ்சவர். இது வந்து ஒப்பியல் மொழி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற மொழிகளோட ஒப்பிட்டு பார்த்து இந்த மொழிக்கும் அந்த மொழிக்கும் என்ன தொடர்பு இருக்கு, இந்த சொல் எதன் அடிப்படையில் இந்த மொழிக்கு வந்துச்சு, அதனுடைய வேறு என்ன, எட்டிமாலஜி என்ன அப்படிங்கிறத ஆராயிர துறையை சேர்ந்தவர் தான் டேனியல் ஸ்டான்ஃபோர்டு. இவருக்கு கீழே தான் கால்டுவெல் அவர்கள் படித்தார். அவர் வந்து 1 இல்லை 2 இல்லை பல மொழிகளை, ஐரோப்பிய தொன்மையான மொழிகளையும் அந்த காலத்தில் பேசப்பட்ட பல மொழிகளையும் கற்று தேர்ந்தார். எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா புராதன கிரேக்க மொழி, லத்தீனம், அதன் பிறகு ஆங்கிலோ சாஸ்கானியம், ஜெர்மானியம் அப்படின்னு பல மொழிகளையும் கற்று தேர்ந்தார். ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷ் உட்பட எல்லாத்தையும் கற்றுக்கிட்டவர் தான் அவர். கல்லூரி படிப்பை முறையாக படிச்சுட்டு தான் மதம் பரப்பும் வேலைக்காக இங்கே மദ്രാஸ் மாகாணம்னு சொல்லப்படுற இடத்துக்கு வேலைக்கு வந்தார். அதனால் அவர் படித்தார். படித்ததுக்கு உண்டான சர்டிஃபிகேட் கூட அவர் நீலகிரியில் தங்கி இருந்த பங்களாவில் இன்றைக்கும் இருக்குது. அந்த அந்த பட்டய படிப்போட சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அதை ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருக்காங்க. அவர் அந்த கம்பேரிட்டிவ் கிராமர் ஆய்வு செஞ்சார் இல்லையா, அதுக்கு PhD பட்டம் ஒன்று கொடுத்தாங்க. அந்த சான்றிதழும் ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருக்காங்க. இங்க கொடுத்தது இல்லையா? இல்ல, அதுவும் வந்து அந்த கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்திலே கொடுத்தாங்க PhD ஆய்வுக்கு. இவர் இங்க பண்ண அந்த ஆமா, அது அங்க அவர் சமர்ப்பிச்சாரு. அது அங்க கொடுத்தாரு. கொடுத்ததுக்கு PhD பட்டமும் கொடுத்தாங்க. அது கூட பின்னாடி அவர் வந்து இப்ப கல்லூரி படிப்பு முடிச்சாரு கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்துல. RN ரவி வந்து பொய் தான் சொன்னாருன்னு வச்சுக்குவோம், சரியா படிக்காம இல்ல அவருக்கு யாரோ சொன்ன கருத்து சொன்னாருன்னு வச்சுக்குவோம். அந்த கருத்து சரியா தவறான்றதை கூட சரி பார்க்காம சுபவீரபாண்டியன் இருக்கிறாரு. இதுல நம்ம பச்சையா சொல்லணும்னா தெரியல. நான் தான் சொல்றேன், ராபி சேது பிள்ளை எழுதின புத்தகத்துல தெளிவா இருக்கு. ராபி சேது பிள்ளை சுபவீரபாண்டியனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் எழுதினதெல்லாம் இவங்க படிச்சது கிடையாது. அப்ப எதையுமே படிக்காம எதுக்காக வந்து பேசுறீங்க? அவர் ராபி சேது பிள்ளையை படிச்சீங்கன்னா திராவிட தரப்போட தான் பெரும்பாலும் செயல்பட்டார். கடைசி காலகட்டத்தில் அவர் திராவிட தரப்போட தான் செயல்பட்டார். ஆனா இவங்க அவரெல்லாம் அதோட ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதாவது அவர் இருந்த வரைக்கும் அவர், அதாவது திராவிட பிதாமகரே ஒழுங்கா படிச்சாரா இல்லையா அப்படிங்கிற விவரமே இவங்க யாருக்கும் தெரியல. ஸோ அவர் வந்து கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு தான் வந்தார். அதற்கான சான்றிதழ் இருக்குது. அவருக்கு PhD கொடுத்ததற்கான சான்றிதழ் இருக்குது. இவருடைய ஆய்வை பாராட்டி விக்டோரியா மகாராணி வந்து ஒரு பாராட்டு பத்திரம் கொடுத்தாங்க. அதுவும் கூட ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சிருக்காங்க. எங்கே? அதே நீலகிரியில் அவர் ஓய்வெடுத்த அந்த பங்களாவில். ஸோ அவர் வந்து படித்தார் அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. சுபவீரபாண்டியனுக்கு தெரியல அந்த விஷயம், அவ்வளோதான். சரி, இதுக்கு அடுத்து இப்போ அவர் அங்கேருந்து கிளம்பி வரும்போது 4 மாதங்கள் கப்பல் பயணம். அந்த கப்பல் பயணத்தில் வந்து இவர் கூட ஒருத்தர் வராரு. பேர் வந்து பிரவுன். அந்த பிரவுன் வந்து சமஸ்கிருதமும் படித்தவர், தெலுங்கும் படித்தவர். அவர் வந்து நான் உனக்கு தெலுங்கு சொல்லித்தரேன்னு சொல்லி வராரு கால்டுவெல்கிட்ட. ஆனால் தெலுங்கு வேணாம், எனக்கு சான்ஸ்கிரிட் சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி கால்டுவெல் கற்றுக்கிற மொழி அது சான்ஸ்கிரிட். அதுக்கு பிறகு அவர் கற்றுக்கிட்டது தெலுங்கு. அதுக்கு பிறகு தான் தமிழ் கற்றுக்கிறார் அவர். இதுதான் இதை வந்து நம்ம இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். காரணம், பின்னாடி நம்ம பேச போகிற செய்திக்கு இது பயன்படுங்கிறது. கண்டிப்பாக. இப்போ அதுக்கு பிறகு தான் இங்கே வந்து அவருக்கு ஏற்கனவே இருந்த தாக்கம், அந்த ஒப்பிலக்கண அந்த முறைமையில் இருந்த தாக்கம் வந்து இங்கே வந்த பிறகு இங்கே இருக்கிற மொழிகளில் ஒப்பிலக்கணம் செய்யணுங்கிறது அவருடைய எண்ணம். அதை வந்து செய்யவும் தொடங்குறார் இங்கே வந்து இந்த மொழிகளை கற்ற பிறகு. இப்போ கற்றுக்கொண்ட பிறகு அவர் செஞ்ச ஒப்பிலக்கணத்தில் தான் இந்த தென்னிந்திய மொழிகள்னு எடுக்கிறார். அதில் அவரே சொல்லியிருக்கிற கூற்று என்னென்னா, இதை தென்னிந்திய மொழிகள்னு இவர் சொல்கிறார் இல்லையா, அதுக்கு திராவிடங்கிற சொல்லை இவர் பயன்படுத்துகிறார். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தமிழியம், தமிழுக் அப்படின்னு மற்ற அறிஞர்கள், இவருக்கு முன்பு இருந்த அறிஞர்கள் என்ன பயன்படுத்தினாங்கன்றதுக்கு இவரே சான்று சொல்லும்போது தமிழியம் இல்லைனா தமிழுக் அப்படின்னு பயன்படுத்தினதை அவரே சொல்லியிருக்கிறார். இப்போ இவங்க இதையெல்லாம் விட்டுட்டு அவர் ஒரு இடத்துல திராவிடம்னு பயன்படுத்தினார். அதான் அவரே சொல்கிறாருல, அவருக்கு முன்னாடி இருந்த அறிஞர்கள் என்ன பயன்படுத்தினாங்கன்னு. அப்போ அது தமிழ் சார்ந்து தான் வந்திருக்கு அந்த சொல்லே. அப்போ அதை அப்படி பயன்படுத்தாமல் திராவிடத்தை இவர் சொல்லிட்டார், அதனால் இதை தான் இனிமேல் பயன்படுத்தும். இந்த இடத்துல தான் திராவிட சூழ்ச்சி இருக்குது. அதாவது கால்டுவெல்லோட சூழ்ச்சி இல்லை, கால்டுவெல் எழுதினதை வச்சு இங்கே இருக்கிற திராவிடர்கள், குறிப்பாக பிற மொழியாளர்கள், தமிழர் அல்லாதவர்கள் பயன்படுத்தின ஒரு
கருவியாக இதை எடுத்துக்கிட்டு ஒரு சூழ்ச்சியை செஞ்சுருக்காங்கன்னு பார்க்க முடியுது. இது உண்மைதானே அதில் இருக்கு? ஆமாம், அது உண்மைதான். ஒன்றா வரேன். இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கால்டுவெல் அவர்கள் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் முறையான மொழியியல் பட்டய படிப்பை முடிச்சுட்டு அங்கேருந்து புறப்பட்டு மெட்ராஸ் மாகாணத்துக்கு வராரு மதம் பரப்புற வேலைக்காக. வரவர் கப்பலில் இருந்த ப்ரவுன் அப்படிங்கிற நபர் கூட சேர்ந்து பழகிறாரு. அவர்கிட்ட இருந்து தெலுங்கும் சமஸ்கிருத மொழியையும் கற்றுக்கிறாரு. முதல்ல சமஸ்கிருதத்தை கற்றுக்கிறாரு, அதன் பிறகு வந்து தெலுங்கு கற்றுக்கிறாரு. எத்தனை நாளுக்குள்ளே? வெறும் 4 மாதத்துக்குள்ளே இந்த 2 மொழியையும் கற்றுக்கிறாரு. அங்கேருந்து 1838 மெட்ராஸ் மாகாணத்துக்கு வந்து சேர்றாரு. அங்கே சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அலுவலராக இருந்த த்ரூ அப்படிங்கிறவர்கிட்ட தமிழை கற்றுக்கிறாரு. அவர்கிட்ட மட்டும் இல்லாமல் வின்ஸ்லே, போப், பவர், ஆண்டர்சன் இவங்க எல்லார்கிட்ட இருந்தும் தென்னக மொழிகளை கற்றுக்கிறாரு. குறிப்பாக தமிழையும் மலையாளத்தையும் துளு இந்த மொழிகளை எல்லாம் கற்றுக்கிறாரு. அதன் பிறகு நடைப்பயணமாகவே இடையான்குடிக்கு வந்து சேர்றாரு. திருநெல்வேலியில் இருக்கிற இடையான்குடி அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்து சேர்றாரு. கிட்டத்தட்ட 400 நாட்கள் நடைப்பயணமாகவே இந்த இடையான்குடிக்கு வந்து சேர்றாரு. இங்கே வந்து சேர்ந்து இங்கே இருக்கிற மக்களை வந்து அவர் பண்படுத்தி கிறிஸ்துவ மதத்திற்கு மாற்றி அங்கே ஒரு சர்ச்சையும் கட்டி அதன் பிறகு அங்கிருந்தே தன்னுடைய மொழியியல் ஆய்வையும் தொடங்குறாரு. இவருக்கு அந்த ஆர்வம் ஏற்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணமே இவருடைய ப்ரொஃபஸர் தான். நம்ம முன்னாடியே பார்த்தவங்க தெரியுமா, டேனியல் ஸ்டான்ஃபோர்ட். அவர் மாதிரி நாமளும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஒப்பியல் மொழியியல் ஆய்வை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டவருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைஞ்சது தான் இந்த தென்னக மொழி குடும்பங்கள் அப்படின்னு சொல்லப்படுற தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு போன்ற மொழிகள் எல்லாமே. ஸோ அதன் பிறகு வந்து இங்கே மொழியியல் ஆய்வை தொடங்குறாரு. இவர் வந்து திராவிடம் அப்படிங்கிற சொல்லை ஏன் தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. இப்போ வந்து தமிழ் என்ற சொல் வந்து தமிழ் மொழியை குறிக்குது, ஆனால் அது வந்து தென்னக மொழிகளை பொதுவாக குறிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியாது. தென்னக மொழிகளை பொதுவாக குறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் திராவிடம் அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தினேன் அப்படின்னு தன்னுடைய ஆய்வு நூலில் தெளிவாக சொல்லிட்டாரு. அந்த சொல்லை எங்கே இருந்து எடுத்தேன் அப்படிங்கிறதையும் அவர் தெளிவாக குறிப்பிட்டு ஆமாம், தெளிவாக குறிப்பிட்டுட்டார். அப்போ கால்டுவெல் சொன்னது என்ன அப்படின்னா, தென்னக மொழிகளை நான் பொதுவாக குறிக்கிறதுக்கு எனக்கு சொல் தேவைப்பட்டுச்சு, அதை தான் நான் வந்து திராவிடமாக பயன்படுத்தினேன் அப்படிங்கிறாரே தவிர மற்றபடி அவருக்குன்னு தனிப்பட்ட எந்த ஒரு சதி உள்நோக்கங்களும் இருந்ததா எனக்கு தெரியல. அதான் அவருக்கு இருந்ததா நம்மளும் பார்க்கல. அவர் பொதுவாக இதை பயன்படுத்துறதுக்கு ஒரு சொல்ல நான் பயன்படுத்த சொல்லிட்டார். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருந்துச்சுன்னு அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆய்வை செஞ்சது யாரு அப்படின்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லிஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும், திருவள்ளுவருக்காக முதல்ல நாணயம் அச்சடித்து வெளியிட்டவர் அவர். சென்னை நாணயவியல் சங்கத்தில் உறுப்பினராக இருந்தவர், அதனுடைய தலைவராகவே இருந்தவர். திருக்குறளை ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தவரும் அவர் தான். அந்த இடத்துல தான் அயோத்திதாச பண்டிதரோட இல்ல அவர்கிட்ட அந்த சுவடி வந்து சேர்றதுக்கு முக்கிய காரணமா இருந்தது அயோத்திதாச பண்டிதருடைய தாத்தா. சரிங்களா? அவர் எல்லிஸ் தான் வந்து முதல்ல இந்த தென்னக மொழிகளை ஒப்பிட்டு ஆய்வை தொடங்குறார். அவர் வந்து இந்த தென்னக மொழிகளை எப்படி சொல்றாருன்னா, இப்போ நான் சொல்ற மாதிரி தான் சொல்றாரு. அவர் வந்து இந்த திராவிடம், தமிழுக்கு அப்படிங்கிற சொற்களை எல்லாம் முதல்ல பயன்படுத்தவே இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு இலக்கண நூலுக்கு முன்னுரை வழங்குறாரு. அந்த முன்னுரையில தான் வந்து தன்னுடைய ஆய்வு கருத்தையும் சேர்த்து சொல்றாரு. இந்த தென்னக மொழிகள் எல்லாமே இதுதான் அவர் பயன்படுத்தின சொல், தென்னக மொழிகள். திராவிடன்னு சொல்லலை, தமிழ் அப்படின்னு சொல்லலை, தமிழ் மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லலை. தென்னக மொழிகள் எல்லாமே சமஸ்கிருதத்திலிருந்து வேறுபட்டது. குறிப்பாக வந்து தமிழ், தெலுங்கு இது ரெண்டுமே வந்து தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் பெற்றது அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்தை முதலில் வைத்தவர் எல்லிஸ் தான். அவர் பேரையும் வந்து எல்லிசன் தமிழில் மாற்றிக்கிட்டார். இந்த கருத்தாக்கத்தை தான் பெரிய அளவுக்கு வளர்த்தெடுத்து கால்டுவெல் அவர்கள் த கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் சவுத் இந்தியன் ஆர் திராவிடியன் லாங்குவேஜ் அப்படின்னு கொண்டு வர்றார். அது வந்து விரிவாக்கப்பட்ட ஆய்வு அப்படிங்கிறதால ஒரு பொதுவான சொல் வேணுங்கிற அடிப்படையில் தான் அந்த திராவிடன்ற சொல்ல அவர் பயன்படுத்தினார். தெளிவாக புரிஞ்சுதா உங்களுக்கு? அவ்வளோதான். இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த திராவிடம்ங்கிற சொல்ல இவங்க எடுத்தது, அதை பற்றி பேசிட்டோம். இப்போ திராவிடம்ங்கிற சொல்ல எங்கேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். அது அதை வந்து இவரே கால்டுவெல்லே என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத சுருக்கமாக சில செய்திகள் அவருடைய முன்னுரையிலேயே இருக்கிற செய்திகளை பார்ப்போம். அதில் முதல்ல வந்து வராகமிகிரர் அப்படிங்கிறவர், மித்திரர்னு சொல்றீங்க, அது இணையத்திலாம் தேடி பார்க்கும்போது மிகிரர்னு வருது அவரை பற்றின செய்திகள். அவர் தான் முத பயன்படுத்தினதா சொல்கிறாங்க. அதுலேயே கூட பார்த்தீங்கன்னா இவங்க உருட்டுகள் பற்றி வராகமித்திரர் வந்து தன்னுடைய பிரகத் சம்ஹிதை அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த திராவிடம்ங்கிற சொல்ல பயன்படுத்துறாரு. அதை வராகமிகிரர் அந்த மித்திரர் வந்து அவரோட காலமாக நம்ம இந்த காணொலிகளில் வாலாசா வல்லவன் நினைக்கிறேன், அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு, அவர் வந்து 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறாரு. கிபி 404 ஒரு புத்தகத்தில் இப்படி எழுதியிருக்கிறாருன்னு சொல்றாரு. சரி, அவர் பிறந்ததே 6ஆம் நூற்றாண்டில் தான், 500 எதுலையோ தான் பிறந்திருக்காரு. அதுக்கு பிறகு 587க்கு பிறகு தான் அவர் நூல்கள்லாம் கூட வந்ததாக படிக்கும். அப்படி இருக்கும்போது அந்த வராகமிகிரருங்கிறவர்கிட்ட தான் வருது. இவங்க சொல்கிற காலமெல்லாம் பிழை, அது இருக்கட்டும், அது ஒரு புறம் இருந்தாலும் முதல்ல பயன்படுத்தினது அங்கே இருந்தான். அவர் எந்த ஊரை சார்ந்தவர்? மித்திரருங்கிறவர் உஜ்ஜைன், மத்திய பிரதேச சார்ந்தவர்.
இன்றைக்கு மத்திய பிரதேஷ், அந்த காலகட்டத்தில் அது உஜ்ஜைன் அந்த நகரத்தை சார்ந்தவர். அவருடைய நூலில் எப்படி திராவிடன்றதை எழுதியிருக்கிறார். யார் அவர்? ஆரியர், ஒரு பிராமணர். சொல்லுங்க. சரியா? அடுத்து மகாபாரதத்திலேருந்து எடுத்ததா அடுத்த பீஷ்ம பருவத்தில் அடுத்த சான்று அதுதான். இந்த மகாபாரதத்தில் எங்கேருந்து எடுத்தாருன்னு பார்த்தா 56 தேசங்கள் சொல்கிறாங்க இல்லையா? அந்த 56 தேசங்களில் ஒரு தேசமாக திராவிடம்ன்ற ஒரு தேசத்தை காமிச்சிருக்கிறாங்க. அதுக்கான வரைபடங்களை வெளியிட்டிருக்காங்க 56 தேசத்துக்கு. அதில் சோழர் பாண்டியர்லாம் வருது. சோழர் பாண்டியர்லாம் அன்றைக்கு அந்த வரைபடத்தில் காமிச்சது இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாடு நிலப்பரப்பில் தான் இருக்கு. சரி. ஆனால் திராவிடம்ங்கிறது எங்கே இருக்கு? ஆந்திராவில் தான் அன்னைக்கு காமிச்சிருக்கிற திராவிடம்ங்கிறது இருக்கு. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது? திராவிடம்ங்கிறது எங்க இருக்கு? ஆந்திராவில் தான் இருக்கு. இன்னொன்று, இந்த வராக மீறருக்கும் முன்னாடி ஒரு சான்று இருக்கு. அதை நான் முதல்ல சொல்லியிருக்கேன். அது கால வரையினால அப்படி நான் தான் மாற்றி சொன்னேன். அதை அவர் சொல்றது வந்து இந்த குமாரில பட்டர் அவர்கிட்ட இருந்தா இது எடுக்கப்பட்டதா. ஆந்திர திராவிட பாஷான்னு குமாரில பட்டர் வந்து பயன்படுத்தினதா சொல்றாங்க. என்ன பாஷா? ஆந்திரா திராவிட பாஷா. ஆந்திர திராவிட பாஷா. அப்போ அந்த இடத்துலையும் ஆந்திராவை குறிக்கும் போது தான் திராவிடம் வருது. வரைபடம் மகாபாரதத்தோட வரைபடம் வரும்போதும் ஆந்திராவை குறிக்கிற இடத்துல தான் வருது. இந்த குமாரில பட்டரும் வந்து அவர் 6ஆம் நூற்றாண்டா 7ஆம் நூற்றாண்டு அவர் அப்போ தான் அதை குறிப்பிடுறாரு. அவர் குறிப்பிடுறதும் வந்து வட இந்தியர்கள் தென்னிந்தியர்களை அழைக்கிறதுக்கோ இல்லை குறிப்பிடுறதுக்கோ பயன்படுத்துகிற சொல் தான் திராவிடங்கிற சொல்ல அவர் பயன்படுத்தினதாக சொல்கிறாங்க. இப்போ இது 3 சொல்லிட்டோம் இல்லையா? இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விஷ்ணு புராணத்தில் சொல்கிறாங்க, அதுலேயும் திராவிடங்கிற சொல் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போது இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கூட எனக்கு தெரிஞ்ச கருத்து என்னென்னா, ஆரியம் பேசாத மொழிகள் பாஷைகள் அப்படின்னு சொல்ல வருமா அதை திராவிடம்னு சொல்ல வரதை சொல்கிறாங்க. இப்போ இவங்க சொன்ன கருத்து இல்லை இந்த எடுத்துக்காட்டு இல்லை மூல நூல் இது எல்லாமே இப்போ 4 சான்று சொன்னோம். இந்த 4மே ஆரிய சான்று, எல்லாமே புறச்சான்று. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வைக்கிற கருத்தியலுக்கு இப்போ திராவிடம்ங்கிற சொல்ல எடுத்து இவங்க நியாயப்படுத்த பார்க்கும்போது இவங்க வைக்கிற எடுத்துக்காட்டு எல்லாமே கால்டுவெல் சொல்லியிருக்கிற எடுத்துக்காட்டு எல்லாமே வந்து ஆரிய சான்று. நீ யாரை எதிர்க்கணும்னு சொல்கிறியோ அவன்கிட்ட தான் உனக்கு சொல்லே தேவைப்படுது, அங்கேருந்தா நீ எடுத்துக்கிற அப்படின்னா இதை விட ஒரு இழிவான நிலை உனக்கு இருக்க முடியுமான்றதை நீ தான் சிந்திக்கணும். இதை வந்து நான் கொஞ்சம் விரிவாக தெளிவாகவே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மைதான். இது எவ்வளோ பெரிய ஒரு முரண்பாடான விஷயம் பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு இனத்திற்கான அடையாளத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க. அது வந்து உங்களுடைய சொந்த மொழியிலிருந்து தேர்ந்தெடுக்காமல் உங்களுடைய இன எதிரி அப்படின்னு யாரை சொல்கிறீங்களோ அவனுடைய மொழியிலிருந்து ஒரு சொல்லை எடுத்து உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்க. இது எவ்வளோ வெக்கக்கேடான ஒரு விஷயம். இப்போ கால்டுவலுக்கு வந்து இந்த திராவிடம் அப்படிங்கிற சொல் ஏன் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறத நான் இப்போ தான் விளக்கமாக சொன்னேன். அவருக்கு வந்து இந்த தென்னிந்திய மொழிகளை குறிக்கிறதுக்கு ஒரு பொதுவான சொல் தேவை. அதனால் அவர் வந்து இந்த திராவிடம் அப்படிங்கிற சொல்ல ஆரிய நூல்களில் இருந்து எடுத்தார். அது என்னென்ன நூல்கள் அப்படின்னு பின்னாடி வர ஒன்று. ஸோ அவர் வந்து ஏன் எடுத்தார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன். அதுலேயும் கூட ஒரு கெடு வாய்ப்பு என்ன அப்படின்னா, கால்டுவல் அவர்கள் தன்னுடைய ஆய்வை தொடங்கிய காலத்தில் அந்த ஆய்வை வெளியிட்ட காலத்தில் கூட தமிழோட சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறது எதுவுமே பதிப்பிக்கப்படலை. இந்த கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் சவுத் இந்தியன் ஆர் திராவிடியன் லாங்குவேஜ் வெளியே வந்தது 1856 முதல் பதிப்பு வெளியே வந்தது. 1875 2ஆம் பதிப்பு வெளியே வருது. இது வரைக்கும் கூட தமிழோட சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லப்படுற 8 தொகை 10 பாட்டு இது எதுவுமே பதிப்பிக்கப்படவே இல்லை. இந்த முதல் பதிப்பு சொன்ன தெரியுமா 1856, இதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஊவே சாமிநாத ஐயரே பிறகுறாரு. அதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆறுமுக நாவலர் தன்னுடைய முதல் புத்தகத்தை ஓலைச்சுவடியிலிருந்து பதிப்பிக்கிறாரு. அந்த புத்தகத்தோட பின் அட்டையில தான் நான் வந்து சிலப்பதிகாரம், வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை, புறநானூறு, அகநானூறு இது எல்லாத்தையும் பதிப்பிக்க போறேன்னு ஒரு பட்டியலை கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் பதிப்பிக்கல. 56லேருந்து 75, அதாவது முதல் பதிப்பு வெளியே வந்து 2ஆம் பதிப்பு வெளியே வர இடைப்பட்ட காலத்தில் கூட சிலப்பதிகாரத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி, சீவக சிந்தாமணியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி, இவ்வளவுதான் பதிப்பிக்கப்படுதே தவிர தமிழ் சங்க இலக்கிய நெடும்பரப்பு அப்படிங்கிறது பதிப்பிற்கு வரவே இல்லை. ஸோ கால்டுவலுக்கு சங்க இலக்கியத்தோட அந்த செழுமை என்னங்கிறது சுத்தமாக அறிமுகமே கிடையாது. அவர் வந்து தொல்காப்பியத்தை படிச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த தொல்காப்பியம் எவ்வளவு பழமையானது அப்படிங்கிறத பற்றி அவருக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. ஸோ அவருக்கு இருந்த எண்ணம் எல்லாம் என்ன தெரியுமா, தமிழ் இலக்கிய நூல்களே தொடங்கிறது 8ஆம் நூற்றாண்டில் இருந்து தான், கிபி 8ஆம் நூற்றாண்டில் இருந்து தான் தமிழ் இலக்கிய நூல்களே பிறக்குது அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டார். அதையும் தான் தன்னுடைய ஆய்வில் குறிப்பிடுறாரு. அப்போ அவர் ஒரு படி மேலே போய் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, மனு தர்மத்தில் திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு. இந்த மனு தர்மம் எழுதப்பட்டது கிபி 1ஆம் நூற்றாண்டில். தமிழ் இலக்கியம் எப்போ தோன்றுனதா கால்டுவல் நினைச்சுக்கிட்டாரு 8ஆம் நூற்றாண்டில். அப்போ அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, இந்த திராவிடம் அப்படிங்கிற சொல்லுல இருந்து தான் தமிழ் அப்படிங்கிற சொல்லையே உருவாக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறார்.
இது எவ்வளவு வேடிக்கையா இருக்கு பாருங்க. இது அவர் சொல்லி குத்தம் கிடையாது. ஏன்னா அவருடைய காலத்துல தமிழ் சங்க இலக்கியங்கள் எதுவுமே பதிப்பிக்கப்படல, அது எதுவுமே ஆய்வு செய்யப்படல, அதனுடைய பழமை எதுவுமே கணிக்கப்படல. ஆனா சமஸ்கிருத வேதங்கள் எல்லாமே பதிப்பிக்கப்பட்டு ஐரோப்பிய மொழிகள்ல ஜெர்மன்லையும் ஆங்கிலத்திலையும் அது மொழிபெயர்க்கப்பட்டு அதனுடைய காலங்கள் ஓரளவுக்கு நிர்ணயிக்கப்பட்டுடுச்சு. அதனால அவருடைய காலம் வரைக்கும் கூட, கால்டுவெல்லுடைய காலம் வரைக்கும் கூட சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதனுடைய தாக்கத்தோடைய தான் கால்டுவெல் அவர்கள் தன்னுடைய ஆய்வை செய்தார். அந்த இடத்துல தான் அவர் முதல்ல சமஸ்கிருதம் கத்துக்கிட்டாரு. அந்த இடத்தை தான் நம்ம இந்த இடத்துல வந்து பொருத்தி பார்க்கணும். இவர் எடுத்துக்கிட்ட சான்றுகள் கூட பாத்தீங்கன்னா முழுக்க அன்றைய காலகட்டத்தில் சமஸ்கிருதத்திலயோ வடமொழியிலயோ இருந்த நூல்கள் தான். அதனாலதான் அதுதான் அந்த இடம் இந்த இடத்துல தான் வருது. அப்ப பழமையான நூல்கள் அப்படின்னு உடனே கால்டுவெலுக்கு என்ன தோணுதுன்னா சமஸ்கிருத நூல்கள், வடமொழி நூல்கள், மனுதர்மம், தந்திரவர்த்திகா, பிரகத் சம்ஹிதை, இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். அதெல்லாம் வரேன், நான் பின்னாடி ஒண்ணு வரேன். சோ இந்த நூல்ல இந்த மொத்தத்துல அவர் வந்து சங்க இலக்கியங்கள் பத்தி ஒண்ணுமே கிடையாது. தொல்காப்பியத்தை படிச்சிருக்கிறார். அதுவும் கூட எழுத்து அதிகாரமும் சொல் அதிகாரமும் மட்டும்தான் படிச்சிருக்கிறார். பொருள் அதிகாரத்தை பத்தி எந்த ஒரு அறிமுகமும் கிடையாது. சரிங்களா? மற்ற எந்த இலக்கியங்களை பத்தி சிறு இலக்கியங்கள் சின்ன இலக்கியங்கள், இந்த ஔவையாருடைய கொன்றைவேந்தன், ஆத்திச்சூடி, இது மாதிரியான இலக்கியங்கள் இருந்திருக்கு. அப்புறம் பிற்காலத்தில் எழுதப்பட்ட சில நீதி நூல்கள் இருக்கு, பக்தி இலக்கியங்கள்னு சொல்லப்படுற இந்த கோவில் புராணங்கள், இதெல்லாம் தான் அவர் காலத்துல வந்து இருந்ததே தவிர பழமையான இலக்கியங்கள் எதுவுமே கிடையாது. அது எதுவுமே இவருக்கும் அறிமுகம் ஆகல. அதனால அது வந்து ஒரு பெரிய டிராஜடி. இது வந்து பாத்தீங்கன்னா ஆய்வு உலகத்துல ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு முரண்பாடு. சரிங்களா? இது எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்னா கால்டுவெல் அவர்கள் தன்னுடைய ஆய்வுலேயே முரண்படுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. கால்டுவெல் என்ன சொன்னாருன்னு இவங்க நம்ம கிட்ட வந்து பாடம் எடுக்கிறாங்க. சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ் வேறுபட்டது, அது தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் பெற்றது அப்படின்னு கால்டுவெல் தான் நிறுவனாரு. கால்டுவெல் மேல இவங்களுக்கு எல்லாம் என்ன கோவம், இப்படி சொல்லிட்டாரு இல்லையா, அதனால தான் இவங்களுக்கு எல்லாம் கோவம். எங்களுக்கு எல்லாம் எந்த கோவமும் இல்லை. முதல்ல இந்த ரத்த கொதிப்பு வந்த மாதிரி கதறதை நிறுத்துங்க. எது ஒன்றுத்தையும் ஆய்வு பூர்வமா அணுகணும். கால்டுவெல் அவர்கள் இப்படி சொன்னாருன்னு சொல்றீங்கல்ல, தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் பெற்ற மொழி தமிழ் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு மொழி தனக்கான பெயரை தானே உருவாக்கிக்காதா? அதை ஆரிய மொழியான சமஸ்கிருதத்துல இருந்து தான் உருவாக்கணுமா? அந்த மொழியிலிருந்து வரலன்னு சொல்லிட்டு இந்த மொழி குடும்பத்துக்கான பேரையே வந்து எந்த மொழியிலிருந்து வரலன்னு சொல்றீங்களோ அங்கிருந்து தான் இத்தனை சான்றுகளை சொல்லி கொண்டு வரீங்க. என்ன வேடிக்கையான இது முரண்பாடு பாருங்க. எவ்வளவு முரண்பாடான ஒரு விஷயம். தமிழ் அப்படிங்கிற சொல்ல திராவிடத்திலிருந்து வந்தது. ஆனா தமிழ் அறிஞர்கள் பிற்காலத்தில் ஆய்வு செஞ்சு இந்த நிலையை கூட ஆய்வு செய்ய தெரியாதவங்க தான் பகுத்தறிவாளர்கள். இதை கூட பகுத்து பார்க்க தெரியாதவங்கலாம் இல்ல, தெரிஞ்சே மறைக்கிறாங்க. நம்ம முன்னாடி கால்டுவெல் வந்து ஒரு மிகப்பெரிய பிம்பம், ஒத்துக்கிறேன். அவருடைய ஆய்வு வந்து போற்றத்தக்கது தான். ஆனா அதுல பல தவறுகள் இருந்தது அப்படிங்கறதையும் அந்த இடத்துக்கு அடுத்து வந்துருவோம். இப்போ என்ன இதை நான் முடிச்சுக்கிறேன். இந்த நூல்களை எல்லாம் முடிச்சுக்கலாம் நம்ம. இன்னும் ஏன்னா சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு இந்த விஷயத்தை தொட்டு. சோ இந்த முரண்பாடு இருக்கு தெரியுமா, இது வந்து மிகப்பெரிய முரண்பாடு. தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு மொழி தனக்கான பேரை ஆரிய மொழியிலிருந்து எடுத்துக்கிச்சுன்னு சொல்றது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். சோ அதை மறுத்து தான் வந்து தமிழ் அறிஞர்கள் என்ன பண்ணாங்கன்னா, திராவிடம் அப்படிங்கிற சொல்லுல இருந்து தமிழ் வரல, தமிழ் அப்படிங்கிற சொல் தான் பிற்காலத்துல திராவிடமா திரிஞ்சு திராவிடமா மாறுச்சு அப்படின்னு வந்து தெளிவா சொல்லிட்டாங்க. இப்போ இவர் எடுத்துக்கிட்ட நூல்களையே பாருங்க. மனுதர்மம் வந்து கிபி 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. இது வந்து நம்ம வீரமணி ஐயா பதிப்பித்த ஒரு புத்தகம். 1919 வெளியானது. இதை வந்து மறுபதிப்பா கொண்டு வந்திருக்கிறார். சோ மனுதர்மத்தில் வந்து தகுதி இழந்த சத்திரிய அரசர்களை திராவிடர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தகுதி இழந்த சத்திரியர்களை வந்து பட்டியல் போடுறாங்க. ஒரு 40-50 நாடுகளோட பேரை சொல்றாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட பேரா இந்த திராவிடம் அப்படிங்கிறது வருது. ஔன்றம், பவுன்றம், கசம், காம்போசம், யவனம், சீனம், பால்கீகம், திராவிடம் தான், திராவிடம் கிடையாது, திராவிடம் இப்படி வருது தெரியுமா. இதில் தகுதி இழந்த சத்திரிய அரசர்கள் வாழ்கின்ற தேசங்கள் தான் இது எல்லாமே அப்படின்னு மனு சொல்றாரு. இதில் இருந்து தான் அந்த திராவிடம் அப்படிங்கிற சொல்ல கால்டுவெல் எடுத்திருக்கிறார். இது இன்னும் எவ்வளோ மோசமானது தெரியுமா. மனு வந்து அத்தோட நிற்கல. இந்த திராவிட அரசர்கள் எல்லாருமே வர சூத்திராளாய் விட்டார்கள் அப்படிங்கிறார். சூத்திரன்னா என்ன அர்த்தம்னு எல்லாருக்குமே தெரியும். திராவிட இயக்கத்தவர்கள் சூத்திரன்னா என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்க. பெரியாருடைய மொழியிலேயே சொல்லணும் அப்படின்னா பார்ப்பானின் வைப்பாட்டி மகன் தான் சூத்திரன். அப்ப திராவிடன்னா யாரு? எவ்வளவு கொச்சையான பொருள்படும்படி இருக்கிற ஒரு சொல்ல ஒரு இனத்திற்கான அடையாளமா நீங்க மாத்தி வச்சிருக்கிறீங்க. என்ன கேவலம் இது. கேட்டா வந்து கால்டுவெல் சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டாருன்னா அதை அப்படியே ஏத்துக்குவீங்களா? அடுத்த நூலுக்கு வருவோம். தந்திரவர்த்திகா அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு சொல் ஆய்வு நூல். அது அந்த சொல் ஆய்வு நூலை எழுதிய குமாரில பட்டர் வந்து வயிறு அப்படிங்கிற தமிழ் சொல்லுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. வயிறு அப்படின்னா எதிரின்னு பொருள். சரிங்களா? பசி வந்துட்டா ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய வயிறு தான் முதல் எதிரி. அதனால தான் அந்த வயிறுங்கிற சொல்ல வந்து மாற்றி வயிறுன்னு வச்சுட்டாங்கன்றார். இவர் எழுதின புத்தகத்தில் இருந்து தான்
திராவிட ஆந்திரா பாஷா, ஆந்திரா திராவிட பாஷா அப்படிங்கிற அந்த சொற்றொடரிலிருந்து நான் திராவிடங்கிற சொல்ல எடுத்துக்கிட்டேன்றாரு. இதெல்லாம் எவ்வளவு வேடிக்கையான விஷயங்கள் பாருங்க. அடுத்ததான் வந்து வராகிமித்திரர் எழுதிய பிரகத் சம்ஹிதை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜியாலஜிக்கல் புக்குன்னே சொல்லலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிடம் சார்ந்த புத்தகங்களையும் எழுதியிருக்கிறாரு. அதில் வந்து இந்த நாட்டை வந்து ரெண்டா பிரித்து வச்சிருப்பார். விந்திய மலைக்கு வடக்கில் இருக்கிற நாடுகளை வந்து கவுட தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. விந்திய மலைக்கு தெற்கில் இருக்கிற நாடுகளை வந்து திராவிட தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எடுத்துக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா திராவிடம் அப்படிங்கிற சொல்ல பொது சொல்லா பயன்படுத்தினேன் அப்படிங்கிற அந்த ஆய்வு குறிப்பு வருது. நான் இன்னொரு நூலையும் சொல்றேன். ராஜதரங்கிணி அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. கிபி 11ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட நூல் அது. காஷ்மீரத்தோட வரலாறு சொல்ற நூல் அது. அதை எழுதின கல்லாடனார் வந்து இதே மாதிரியான ஒரு பகுப்பை முன்வைக்கிறார். இந்தியாவை 2 துண்டா பிரிக்கிறார். இந்திய துணைக்கண்டத்தை 2 துண்டா பிரிக்கிறார். விந்திய மலைக்கு வடக்குல இருக்கிற நாடுகளை பஞ்ச கவுட தேசம் அப்படிங்கிறார். விந்திய மலைக்கு தெற்குல இருக்கிற நாடுகளை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச திராவிடம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இந்த பஞ்ச திராவிடத்துல எதுவெல்லாம் அடங்கும் அப்படின்னா கூர்ச்சரம், மராட்டியம், ஆந்திரம், கர்நாடகம், திராவிடம், அதாவது தமிழ்நாடு. அன்னைக்கு வந்து கேரளா அப்படிங்கிறது தனி நாடு கிடையாது, பிரியல. மலையாளம் அப்படிங்கிற மொழியே இல்லை, அதனால அதுவும் வந்து அந்த தமிழ்நாட்டுக்குள்ள அடக்கம் தான். அப்படியே நீங்க கவுடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பஞ்ச கவுடத்துக்குள்ள எதுவெல்லாம் அடங்கும் அப்படின்னா காஷ்மீரம், பஞ்சாபி, வங்காளம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேபாளம் சொல்றாங்க இல்லையா, அதுவும், அதுக்கப்புறம் வந்து இந்தி மொழி உருவான இடங்களை குறிப்பிடும்படியாக இருக்கின்ற சில இடங்கள். ஆமா, இந்த பெல்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச கவுடங்கள் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே ஏதாவது தமிழ் நூல் இருக்கா? எதுவுமே ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஒரு அகச்சான்று கூட இவங்க காட்டல. திராவிடம் என்பதற்கு இந்த தமிழ் நூலில் இருந்து தான் நாங்கள் சான்று எடுத்தோம் அப்படின்னு ஒரு நூலை கூட இவங்களால காட்ட முடியாது. ஏன் அப்படின்னா தமிழர்கள் ஒருபோதும் தங்களை திராவிடர்கள் என்று அடையாளப்படுத்தி கொண்டதே கிடையாது. தமிழ் என்று சரியாக உச்சரிக்க வராத ஆரியர்கள், ஆரிய பிராமணர்கள் தான் தமிழை திராவிடம் என்று திரித்தார்கள். அவங்க குறிப்பிட்ட ஒரு சொல்ல கொண்டு வந்து நீ எனக்கு அடையாளமா பயன்படுத்துவதை எப்படி நாம ஏத்துக்க முடியும்? கார்த்திகை செல்வன் யாரு அப்படின்னு கார்த்திகை செல்வன் தான் சொல்லணும். மகிழன் யாருன்னு மகிழன் தான் சொல்லணும். இதை நான் ஒரு எடுத்துக்காட்டோடவே சொல்லலாம். நான் வந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சப்போ அங்கே வந்து வெள்ளைக்காரங்க, கருப்பங்க எல்லாம் இருப்பாங்க. அதில் வந்து ஒரு கருப்பு அம்மா, அது ஏன் சொல்கிறேன்னா அவங்கள சொல்கிறது வந்து அவங்க தான் எல்லாருக்கும் என் பேர் எழுதி கார்த்திக்ன்றது வந்துடும். அந்த அம்மாவுக்கு மட்டும் வரலன்ட்டு அது நோ கிருத்திக்கு என்ன நோ சொல்லும் ஒரு சொல்லிட்டு. ஆமாம், நிறைய முறை வேற மாதிரிலாம் சொல்லியிருக்காது. சரி சொல்லிட்டு ஒரு முறை என்ன பண்ணிருச்சு, உன் பேரே எனக்கு சரியா வரல, அதனால இனிமேல் நான் உன்னை வந்து கே அப்படின்னு கூப்பிடுறேன் அப்படின்ட்டு கேன்னு கூப்பிட்டுச்சு. இப்போ அந்த அம்மா என்னை கேன்னு, அதாவது வாயில வராதுனால, இதெல்லாம் நல்லா குறிப்பு வச்சுக்கோங்க, வராதனால அந்த அம்மா கேன்னு என்னை கூப்பிட்டதுனால இனிமேல் என் பேர் கேவா கார்த்திகா, எது என் உண்மையான பேர்? என் பேர் கார்த்திகோ, கார்த்திகை செல்வனா, அதுதான் என் பேர்னா அதைத்தானே நான் சொல்லணும். யாரோ ஒருத்தவங்க வாயில வரலங்கிறதுக்காக என் பேரை நான் மாத்திக்க முடியும். அவங்க சொன்னதை வந்து என் அடையாளமா நான் எப்படி ஏத்துக்க முடியும்? அப்படித்தான் இவங்க இங்கிலீஷ்காரன் டச்சுக்காரனுக்கு வாயில வராதுங்கிறதுக்காக தமிழையும் தமிழுக்கு இவங்க எதை பயன்படுத்துனாங்களோ அதெல்லாம் வராதுங்கிறதுக்காக திராவிடம்ங்கிறத பயன்படுத்துறோம்னு சொல்றதும் இப்போ நான் என் பேருக்கு சொன்ன எடுத்துக்காட்டுக்கும் எந்த வேறுபாடும். அதுதான் சொல்றேன். ஒரு இனம் தான் யார் என்பதையும் தன்னுடைய அடையாளம் எது என்பதையும் அந்த இனம் தான் சொல்லணும். அதை விட்டுட்டு அந்த இனத்தின் எதிரி கொடுத்த அடையாளத்தை எல்லாம் தூக்கிட்டு வந்து அந்த தலையில சுமத்துறதுன்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதே கிடையாது. சரி, நீங்க அப்படி கொடுக்குற அடையாளமாவது கௌரவமா இருக்கா? அதுவும் கிடையாது. பார்ப்பானுக்கு வைப்பாட்டி மகன் பொருள் படுற ஒரு அடையாளத்தை தூக்கிட்டு வந்து கொடுக்குறீங்களே, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? நான் இன்னொரு எடுத்துக்காட்டி இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு வரலாறு தொல் பழங்காலம். இதை எழுதுனது யாரு அப்படின்னா தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணியியல் கழகம் தான். அதாவது வந்து அரசு வெளியிட்ட நூல் இது. இதில் வந்து திராவிடம் அப்படிங்கிற சொல் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அது வந்து பாருங்க, திர அப்படிங்கிற வேர் சொல்லிலிருந்து இது உருவாச்சு. அது பார்த்தீங்களா, விட் அப்படிங்கிற பின் விகுதியோட சேர்ந்துருச்சு. திராவிட் அப்படின்னு வந்ததா சொல்றாங்க. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, திர அப்படின்னா ஓடு, விட் அப்படின்னா சிறு துண்டு, ஓடி போனவர்கள் அப்படின்னு இதுக்கு பொருளாம். அப்ப இவங்க சொல்றதும் மனுவுல சொல்றதும் விரட்டி அடிக்கப்பட்டவர்கள்னு சொல்றாங்க. நான் தெளிவா படிக்கிறேன் பாருங்க. திரா என்னும் வேர் சொல்லோடு விட் என்னும் விகுதி சேர்ந்து திராவிட் என்று அமைந்ததாக அவர் கருதுகிறார். திரா அதாவது வந்து கால்டுவெல் கருதுகிறார். இந்த ஆய்வை வந்து பின்னாடி வந்து ஸ்ரீனிவாச ஐயங்கார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து விரிவா பதிவு செய்யறாரு தமிழ் ஸ்டடீஸ் அப்படிங்கிற அவருடைய ஆய்வு கட்டுரையில. சோ திரா அப்படின்னா ஓடு, விட் அப்படின்னா சிறு துண்டு என்று பொருள் கூறுவர். எனவே ஓடி போனவர்கள் வாழும் சிறு நிலப்பரப்பு என்று அவர் திராவிடம் என்பதற்கு விளக்கம் கூறுகிறார். நாம எங்கிருந்து ஓடணும்? மனுஸ்மிருதியில அவன் என்ன சொன்னா, விரட்டப்பட்ட சத்திரியர்கள், தகுதி இழந்த சத்திரியர்கள், மன்னர்கள் அப்படின்னு அவங்க தான் வந்து திராவிடர்கள்னு குறிக்கப்பட்டாங்கன்னா, இங்கேயும் அதே மாதிரி தான். அது கிட்டத்தட்ட வேற ஒரு மொழியில் இன்னும் கொஞ்சம் கடுமையா
ஓடி போனவர்கள் அப்படின்ற நிலைக்கு வந்து நிறுத்திருக்கு. இதை கூட வந்து பெருமையாக எடுத்துக்குவாங்கன்னு நம்ம சுபவி ஐயா ஒரு கட்டத்தில் சொன்னார். மனு தர்மத்தில் இருந்து வந்ததா சொல்கிறாங்க. மனு தர்மத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து அந்த உபநயனம் மாதிரியான சடங்குகளை சரியாக செய்யாமல் விட்டுட்டாங்க, அதனால் தகுதி இழந்த சத்திரியர்களாக போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதை வந்து சுபவி ஐயா என்ன தெரியுமா சொன்னார், பார்த்தீங்களா நாங்கள் வந்து சாதிய சடங்குகளை எல்லாம் எதிர்த்து போராடி இருக்கிறோம், சாதிய சடங்குகளை எதிர்த்து போராடியவன் தான் திராவிடன் என்று மனு தர்மத்திலேயே சொல்லியிருக்குது. அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. இது வந்து விராத்திய ஜாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க யாருன்னா ஒரு காலத்தில் இந்த ஆரிய மேலாதிக்கத்தை ஏற்று இந்த பார்ப்பன சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் கடைபிடிச்சவங்க தான். பிற்காலத்தில் அதையெல்லாம் சரியாக செய்யாமல் போனதுனால இவங்க என்னவாயிட்டாங்க, சூத்திராளாகி விட்டார்கள் அப்படின்னு மனு சொல்றாரு. இந்த விராத்திய ஜாதி அப்படிங்கிறது பார்ப்பனர்களுக்கு முறைகேடாக பிறந்தவர்கள் அப்படிங்கிறதையும் மனு தர்மம் தெளிவாக பதிவு செய்யும். யார் வேணும்னாலும் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கிட்டோம். அதுவும் அது வந்து இது வந்து திராவிடர் கழகத்தோட வெளியீடு தான். அவங்க வெளியீடு. ஆமாம், நான் வந்து ஐயா வந்து வெளியிட்ட குறிப்புரையோட அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையும். விராத்திய ஜாதிகள் இங்கே இருக்கு பாருங்க, நீங்களே படிங்க. விராத்திய ஜாதிகள்னா யாரு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இவங்க தான் பின்னாடி வந்து இந்த திராவிடர் அப்படிங்கிற பட்டியலுக்குள்ள வராங்க. ஜாதி ஒழிப்பு தான் திராவிடன், கடைசியில் ஒரு ஜாதியோட குறியீடு இருக்கு. அட நீங்க வேற, அது யாரோட ஜாதி தெரியுமா, அது பார்ப்பனரோட ஜாதி. ஆமா, எட்கர் த்ரெஸ்டன் வந்து தென்னிந்திய குலங்களும் குடிகளும் அப்படிங்கிற புத்தகத்துல திராவிடர்கள் என்பவர்கள் தென்னிந்திய பிராமணர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படித்தானே பொருளே. அதில் என்னென்ன திராவிடர்கள் வராங்கன்றதெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். யார் யாரெல்லாம் வராங்க தெரியுமா? அதில் புதூர் திராவிடர், இப்படி ஒரு திராவிடர் இருக்கிறாங்க. பிராமணர்கள்ல புதூர் திராவிடர்கள் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு. தும்மகுண்ட திராவிடர், இது எல்லாமே ஆந்திர பிராமணரோட பிரிவு. சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆராம திராவிடர், இது எல்லாமே பிராமணர்களுடைய உட்பிரிவு. அவங்களோட இணையத்துல இந்த மேட்ரிமோனின்னு வச்சிருக்காங்கல்ல, இணை பார்க்கறதுக்கான இணையதளங்கள், அதுல இந்த பெயர்கள் எல்லாமே இருக்கு. அதுவும் எல்லாமே கெடுவாய்ப்பா முழுக்க தெலுங்குக்காரங்களோட அவங்க பயன்படுத்தின சொல்லுனது பின்னோட்டுனது. நான் என்ன கேட்குறேன், தெலுங்கு அதாவது ஆந்திரா, கொஞ்சம் கர்நாடகா, இதுக்குள்ள வாழ்ற பார்ப்பனர்களை குறிப்பிடுறதுக்கோ அவங்க பெண் தேடுறதுக்கோ பயன்படுத்துகிற இணையதளங்களுடைய பெயர்கள் தான் நீங்கள் படிக்கிற பெயர்கள்லாம். ஆமாம், அதுக்கும் கூட இன்னொருத்தன் விளக்கம் சொன்னான். அவங்க வந்து திராவிட நாடு, அதாவது தமிழ்நாட்டை தான் திராவிட நாடுன்னு சொன்னாங்க. அந்த நாட்டை சேர்ந்த பிராமணர்கள் அப்படிங்கிறதுனால தான் தங்களை வந்து திராவிட பிராமணர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்களாம். ஆனால் அவங்க ஒருபோதும் திராவிட இனத்தை சேர்ந்தவர்களா ஆக மாட்டாங்களா. அதாவது அவங்க திராவிட நாட்டை சேர்ந்தவர்கள், ஆனால் திராவிடர் கிடையாது, இல்லையா? அதனால அவங்க திராவிட இனத்தை சேர்ந்தவர்கள் இல்லையா. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ இத்தனை பார்ப்பன குடிகளோட பேர் சொன்னல, ஆரம திராவிடர், புதூர் திராவிடர், தும்மகுண்ட திராவிடர், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டில் கூட ஒருத்தர் இருக்கிறாங்க, திருவாரூர் திராவிடர். திருவாரூர் எந்த ஊர் நமக்கே நல்லா தெரியும், திருவாரூர் திராவிடர்னு இருக்கிறாங்க. சத்தியமங்கல திராவிடர்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. நம்பூதிரி பிராமணர்கள் வந்து திராவிட பிராமணர்கள் தான் தங்களை சொல்லிக்கிறாங்க. இத்தனை பிராமணர்கள் வந்து தங்களை திராவிடர்கள் அப்படின்னு பின்னோட்டு போட்டு பெருமையா சொல்லிக்கிறாங்கல்ல. ஏதாச்சும் ஒரு தமிழ் சாதி தன்னை வந்து திராவிடம் அப்படின்னு பின்னோட்டு போட்டு அழைச்சி பார்த்துருக்கிறீங்களா? கேவிபி அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குல்ல, அதனுடைய முழு விரிவாக்கம் என்ன? கரூர் வைசியா பேங்க், கரூரை சேர்ந்த வைசியர்களின் வங்கி. இந்த வைசியர்கள் என்னைக்காவது திராவிட வைசிய வங்கின்னு வச்சாங்களா? ஏன் வைக்கல? இங்க சத்திரியர்கள் சங்கம் நிறைய இருக்கு, வன்னிய சத்திரியர்கள் அப்படின்னு நிறைய சங்கம் வச்சிருக்காங்கல்ல. திராவிட சத்திரியர்கள் என்னைக்காவது அவங்க சொல்லி பார்த்துருக்கிறீங்களா? தமிழ் குடிகளோ தமிழர்களோ ஒருபோதும் தங்களுடைய பெயருக்கு பின்னாலோ சாதிக்கு பின்னாலோ அதை பயன்படுத்தவே மாட்டாங்க. முழுக்க பார்ப்பனர்கள் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா இது அவங்களோட பேர். அதுவும் அதிக அளவுல அதிக அளவுல ஆந்திரர்களும் கன்னடர்களும் பயன்படுத்துவாங்க. கன்னடர்களும் மலையாளிகளும் கூட அதை பயன்படுத்துறாங்க. ஏன் நான் வந்து வரலாறுக்கு போனோம். சமீபத்திய ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? நம்ம மோடி அவர்கள் வந்து இப்ப வேட்புமனு தாக்கல் பண்ணார்ல, என்ன தொகுதி அது? வாரணாசியில. அவர் கூட ஒரு பார்ப்பனர் உட்காந்துட்டு இருந்தாருல, கும்பகோணத்தை. அவர் வந்து அங்க போய் செட்டில் ஆயிட்டாரு. அவர் பேர் என்ன? திராவிடர், கணபதி திராவிடர். அவர் தான் வந்து இந்த ராமர் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டுறதுக்கு நேரம் குடிச்சு கொடுத்தவரும் அவர் தான். அப்ப இவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் திராவிடர் அப்படிங்கிற பின்னோட்டை பயன்படுத்துறாங்க. நீங்க அந்த சொல்ல கொண்டு வந்து ஏன் இனத்தின் அடையாளம் சொல்றது வந்து ஏத்துக்கக்கூடிய ஒன்று கிடையாது. திரும்ப சொல்றேன், தமிழ் என்று உச்சரிக்க தெரியாத திராவிடர்கள், அதாவது மன்னிக்கணும், ஆரியர்கள் தான் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு திராவிட வேதம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பேரை வச்சது யாரு? ஆரியர்கள். அவரும் வந்து ஒரு வைணவ பிராமணர் தான். தமிழர்கள் எப்பவுமே வந்து அப்படி சொன்னது கிடையாது. 4000 திவ்ய பிரபந்தத்துல 4000 திவ்ய பிரபந்தத்துக்குள்ள எங்கேயாச்சும் திராவிடங்கிற அப்படி சொல்லியிருக்கா? சொல்லே கிடையாது. அப்புறம் ஆனா அந்த வேதத்தை, அந்த பாடலை குறிப்பிடுற ஒரு பிராமணன் என்ன சொல்றான்? அந்த திராவிட வேதம்ன்றான். நாங்க சொல்லலடா எங்களை திராவிடன் அப்படின்னு. எவ்வளவு விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கு பாருங்க. முடிச்சிடறேன் ரொம்ப. ஏன்னா நீங்க சொன்னது வந்து ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்க்கணும். முக்கியமான விஷயத்துக்கே இப்பதான் வந்திருக்கிறோம். அந்த 56 தேசம்,
56 தேசத்தோட பட்டியலையும் படிச்சு காட்டுறேன். நீங்க சொன்னீங்கல்ல அது வந்து ஆந்திராவில் இருக்குது அப்படின்னு, அது ரொம்ப சரி. நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து அந்த 56 தேசங்களோட பட்டியலையும் படிக்கிறேன், எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்க. இந்த பட்டியலை வந்து ஒருத்தர் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி புத்தகமாகவே போட்டார். புராதான இந்தியா என்னும் பழைய 56 தேசங்கள் அப்படின்னு PV ஜெகதீஷ் ஐயர் இந்த புத்தகத்தை எழுதினாரு. அந்த புத்தகத்தை சந்தியா பதிப்பகம் மறுபடியும் அச்சில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து திராவிட தேசம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத, அதனுடைய எல்லை என்ன அப்படிங்கிறத எல்லாம் தெளிவாக வந்து பட்டியல் போட்டு சொல்லிட்டார். முதல்ல என்னென்ன தேசங்கள் இருக்குன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து திராவிட தேசத்தை தேடி கண்டுபிடிங்க. என்னென்ன தேசங்கள் இருக்குது தெரியுமா? அங்கம், அருணம், அவந்தி, ஆந்திரம், லாடம், யவனம், ஒட்டியம், கருசம், கலிங்கம், கலிங்கம்னா ஒரிசா, கன்னடம், கன்னடம்னு ஒன்று இருக்குது, கர்நாடகம்னு ஒன்று இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா காசம், காஷ்மீரம், காஷ்மீரம் வந்து தெரியும், காஷ்மீர், காந்தாரம், கந்தகார். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா காம்போஜம், கம்போடியா. கிராமம், கிராமம்னே ஒரு ஊர் இருந்திருக்கு, சாரி நாடு இருந்திருக்கு. குருகு, குடகம், குடகம்ன்றது வந்து இப்போ தெரியும், குருகு, குடகம். குந்தாளம், குரு, குளிந்தம், கூர்ச்சரம், குஜராத். கேகயம், கேரளம், நம்ம கேரளா. கேரளா வந்துருச்சு, சேரநாடு வந்துருச்சா, நோட் பண்ணிங்க. கொங்கணம், நம்ம கொங்கு நாடு வந்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொல்லம். கொங்கணி பேசுறவங்க நாடா இல்லை கொங்கணம் தான், கொங்கணமே தனி நாடு தானே, நம்ம கொங்கு நாடு தான், கொங்க நாடு தான், அது தனி நாடே தான். கொல்லம், கொல்லம் எங்க இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு? ஆமாம். கோசலம், கோசல தேசம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரத கதை தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். சகம், சவ்வபுரம், சலவம், சிங்களம், சிங்களம், சிந்து, சிந்துன்றது அந்த பகுதியை சேர்ந்த இதுல இருக்கு நாடுகள். சீனம், சரிங்களா? சூரசேனம், சோழம், சோனகம், திராவிடம். சோனகம்னு ஒன்று இருக்கு. சோனகம்னு ஒன்று இருக்கு. சோனகம்ன்றது வந்து இஸ்லாமியர்களை குறிக்கிற சொல்லு. அப்ப அவங்க தான் ஆப்கானிஸ்தான் கந்தகார் வரலும் போயிட்டாங்களே, அப்ப இருந்திருக்கு. ஆமா, சீனா வரைக்கும் போயிட்டாங்க. நீங்க என்ன சோனகத்துக்குலாம் யோசிக்கிறீங்க? திராவிடம் வந்தாச்சா? திராவிட நாடு வந்துருச்சா? துளுவம், இன்னைக்கு வந்து மங்களூர்னு சொல்றாங்க இல்லையா, அதான் அது. தெங்கணம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிடதம், நேபாளம், பாஞ்சாலம். பாஞ்சாலம்ன்றது அது கீழே தான் வரும். எனக்கு தெரிஞ்சு அது டெல்லின்னு கூட சொல்றாங்க, சரியா தெரியல. பப்பரம், பல்லவம், காஞ்சிபுரமும் வந்துருச்சு, பல்லவ நாடும் வந்துருச்சு. பாண்டியம் ஆச்சா. புளிந்தம், போடம், மகதம், மச்சம், மராடம், மலையாளம். மலையாளம்ன்றது அதாவது வந்து ஒரு நாட்டுக்குள்ளேயே நிறைய பிரிவு இருக்கும், மலையக பகுதிகள். மலையாளம், மாளவம், யுகந்தரம், வங்கம். மாளவம், யுகந்தரம், வங்கம், வங்காளம், விதர்பம். இதான் அந்த ரெண்டு நாடு. ஆமா, 56 தேசங்கள் இதுதான். இப்ப இதுல வந்து மத்ததெல்லாம் விட்டுருவோம், திராவிட தேசம். நாம வந்து முக்கியமா ஒரு 4 எடுத்துக்குவோம். கேரளம், சோழம், பாண்டியம், பல்லவம், திராவிடம். இப்ப இந்த கேரளம், சோழம், பல்லவம், பாண்டியம் இது 4க்குள்ளேயே தமிழ்நாடு எல்லாமே அடங்கிருச்சு. அப்ப இந்த திராவிடம் எங்க இருந்துச்சு? அதுக்கு தான் PV ஜெகதீஷ் ஐயர் தன்னுடைய புத்தகத்துல விளக்கமா அதனுடைய எல்லை எங்கிருந்து எங்க வரைக்கும் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. எங்க தெரியுமா? அந்த 2 ஆறுகளோடலாம், கிருஷ்ணா, கோதாவரி, கிருஷ்ணா அப்படின்னு, அந்த இடத்துல இருந்து இங்க காஞ்சிபுரம் வரைக்கும்னு சொல்றாரு. காஞ்சிபுரம் வரைக்கும் கூட பல்லவன் தான். ஸோ பல்லவ நாடுங்கிறது வந்து இந்த 56 தேசங்களுக்குள்ள வந்ததுனால அதை கணக்கு எடுக்க முடியாது. மேக்சிமம் நிலப்பரப்பு எங்க இருக்கு? ஆந்திரா. அப்ப ஆந்திராவை வந்து குறிக்கிற ஒரு சொல்லு தான் இந்த திராவிடம் அப்படிங்கிறது. இது எப்படி தமிழ்நாட்டை மட்டுமே குறிச்சது அப்படின்னு சொல்ல முடியும்? தமிழ்நாடு மட்டும் திராவிட நாடு நீங்க எப்படி சொல்றீங்க? கூட இல்ல, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா எல்லாத்தையும் சேர்த்து திராவிடம். ஒத்துக்கிறேன், பொது சொல்லாவே இருக்கட்டும். நான் என்ன திராவிடம்னு சொல்றேன்ல, அவன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறான்? அவன்கிட்ட இருந்தா வந்திருக்கான், நாடே வச்சிருந்திருக்கான், அவனே விட்டு தொலைச்ச பேர் சந்திரவர்த்திகாவில் ஆந்திரா திராவிட பாஷா அப்படின்னு இருக்குது. 56 தேசங்கள்ல ஆந்திராவை தான் திராவிட நாடுன்னு குறிப்பிடுது. நான் ஏன்டா அந்த அடையாளத்தை பயன்படுத்தணும்? நான் பயன்படுத்துறேன்டா, அவன் பயன்படுத்தல. அடையாளம் அவன் விட்டுட்டான், நீ ஏன் அதை பிடிச்சி தொங்கணும்? அது ஏன் தொங்குறாங்கன்றதுக்கு பின்னாடி விடை கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க அடுத்த கேள்வி வந்து அவன் தான் தொங்கிக்கிட்டு அடுத்து சொல்லுங்க. கால்டுவெல் சொல்லும் போதே திராவிட மொழிகள்ல பண்பட்ட 6 மொழிகள், பண்படாத 6 மொழிகள் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த பண்பட்ட 6 மொழிகள் அவர் சொல்றது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, இன்னும் ஒன்னு ஏதோ ஒரு துளு, குடகு. ஆமா, தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு, குடகு இது எல்லாமே வந்து பண்படுத்தப்பட்ட மொழிகள். பண்படுத்தப்பட வேண்டிய மொழிகள் அப்படின்னு சொல்றாங்க. பண்படாத மொழிகள் அப்படிங்கிற அந்த சொல் வழக்க 2வது பதிப்புல மாத்திடுறாரு. தோதவம், கோதவம், கோண்டு மொழி தெரியும் நமக்கு. ஓராஹன், காண்ட் அல்லது கு, ராஜ்மால் இது எல்லாமே வந்து பண்படுத்தப்பட வேண்டிய திராவிட மொழிகள் அப்படின்னு வந்து பட்டியல் இருக்கு. சரி, இப்படிதான் சொல்லியிருக்காரு. ஆமா, இதுல பண்பட்ட மொழிகள்னா இந்த மொழிகள் 6 மொழிகளையும் சொல்லியிருக்கிறாரு. அதுல முதல்ல அவர் சொல்றது தமிழை தான் சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல தான் அடுத்து வரும். பாவாணர் ஒப்பியல் இலக்கணம் செய்ததற்கான மூல காரணமே கால்டுவெல் தான். கால்டுவெல் இல்லைன்னா பாவாணருக்கு இப்படி ஒரு எண்ணமே தோன்றி இருக்காது, இப்படி ஒரு வேலையே செய்திருக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. அதை கூட நம்ம ஒரு பக்கம் வச்சிருவோம்.
அது ஏன்னா இவருக்கு முன்னாடி அவர் செய்துட்டதுனால அது சொல்லிக்கலாம் சொல்ல முடியாது, அதனால அதை கூட விட்டு. ஆனா கால்டுவெல்லுக்கும் பாவாணருக்கும் ஒரே ஒரு இடத்துல தான் கருத்து முரண், ஒரே ஒரு இடம் தான். அது எந்த இடம்? திராவிடம்னு அவர் சொல்றத அவர் தமிழியம்னு சொல்லியிருக்கணும்னு பாவாணர் சொல்றாரு. சரி, இதை தவிர அவருக்கும் இவருக்கும் கருத்து முரணே கிடையாது. பாவாணர் கால்டுவெல்ல போற்றி புகழ்றாரு, எல்லாத்தையும் ஏத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த பாலாசா வல்லவன் பேசியிருக்கிறாரு. சரி, இது உண்மையா? இது ரொம்ப வந்து அந்த புத்தகம் இருக்கா கால்டுவெல் கண்காணியார்? அது நான் வந்து இங்க அலைபேசியில் வச்சிருக்கிறேன். நான் சொல்றேன் அது என்னன்னு விரிவா சொல்றேன். இப்போ முதல்ல சொன்னாங்க தெரியுமா, கால்டுவெல் மட்டும் இல்லைன்னா பாவாணர் இந்த ஆய்வுக்கே வந்திருக்க மாட்டாரு அப்படின்னு. இது வந்து கசப்பா இருந்தாலும் இது உண்மைதான். ஏன்னா ஐரோப்பியர்கள் தான் வந்து இந்த மொழியியல் ஆய்வையே வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இதை பாவாணரே தன்னுடைய ஆய்வு கட்டுரையில் பல இடங்களில் சுட்டி காட்டுறாரு. ஆங்கிலேயர்கள் வந்து தான் இந்த துறைகளை எல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க தான் வந்து இந்த மொழியியல் துறையை பெரிய அளவுக்கு வளர்த்தெடுத்தாங்க. அவங்க மட்டும் இல்லைனா சில இழப்புகளை நம்ம சந்திச்சிருக்க வேண்டியிருக்கோன்ற மாதிரியான கருத்துக்களை பாவாணரே சொல்லியிருக்கிறார். ஸோ கால்டுவெல் மட்டும் இந்த ஆய்வை செய்யாமல் இருந்திருந்தாருன்னா பாவாணருக்கு வேற ஏதாவது ஒரு ஆய்வுத்துறையில் ஈடுபாடு இருந்திருக்குமே தவிர இதில் வந்திருப்பாராங்கிறது ஐயம் தான். அந்த உண்மையை நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் அடுத்ததான் ஒன்று சொன்னார் தெரியுமா, கால்டுவெல் வந்து அப்படியே முழுமையாக ஏற்றுக்கிட்டாரு. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் முரண்பட்டார். எந்த இடம் அது? பேர் வைக்கிறதுல, அந்த திராவிடமா தமிழா அப்படிங்கிறதுல பேர் வைக்கிறதுல மட்டும் முரண்பட்டார் அப்படிங்கிறாரு இல்லையா? இது சுத்த பொய். அதாவது வந்து ஒரு ஆய்வாளன் இன்னொரு ஆய்வாளனை எப்படி அணுகணும், எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பாவாணர்கிட்ட தான் கற்றுக்கணும். பாவாணர் மட்டும் நினச்சிருந்தாருன்னா கால்டுவெல்லை கிழின்னு கிழிச்சு எரிஞ்சிருக்க முடியும். ஆனால் வந்து பாவாணர் தனக்கே இருக்கின்ற அந்த மேன்மையால் அவர் என்ன தெரியுமா பண்ணார், கால்டுவெல்லை வந்து குற்றப்படுத்தாமல் அவருடைய சூழலையும் அன்றைய காலகட்டத்தின் ஆய்வுலகையும் அவர் புரிஞ்சுக்கிட்டார். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் தெரியுமா உங்களுக்கு, கால்டுவெல் தன்னுடைய ஆய்வை தொடங்கிய காலத்தில் சங்க இலக்கியங்கள் எதுவுமே பதிப்பிக்கப்படலை, அது தொடர்பான ஆய்வுகளும் முன்னெடுக்கப்படலை. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் கால்டுவெல் வந்து இந்த மொழியியல் ஆய்வையே தொடங்குறாரு. அந்த மனசில் வச்சுக்கிட்டு தான் வந்து பாவாணர் அவர்கள் கால்டுவெல்லின் தவறுகளை சுட்டி காட்டுறாரு. சறுக்கல்கள் அப்படிங்கிறாரு. அதை தப்புன்னு கூட சுட்டி காட்டல, சறுக்கல். நீ வந்து தெரிஞ்சும் பண்ணல, தெரியாம பண்ணல, உன்னுடைய சூழல் தெரியாம தான் நடந்து போற. சறுக்கிருச்சுன்னா எப்படி? ஆமா, தெரிஞ்சு சறுக்க மாட்டேன். உன்னுடைய சூழல் அப்படி அமைஞ்சு போச்சு. தெரிஞ்சு நீ இப்படிலாம் பண்ணன்னு நான் உனக்கு குற்றம் சுமத்தலை, உனக்கு அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டுடுச்சு அப்படிங்கிற துணியில் கால்டுவெல் கங்காணியாரின் கடும் சறுக்கல்கள் அப்படிங்கிறாரு. நீங்கள் அந்த வார்த்தையை கூட நல்லா கவனிக்கணும். சறுக்கல்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், அவருக்குள்ள ஒரு கோபம் இருந்திருக்கு, அதனால கடும் சறுக்கல்கள் அப்படிங்கிறாரு. யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். யானையை அறிவில்லை இப்படி சறுக்கி விழுந்துட்டியே அப்படின்னு திட்டினா எப்படி இருக்கும் மனசுக்குள்ள ஒரு சொல்ல வச்சுக்கிட்டா, அப்படி தான் பேசுகிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு இடத்துல மட்டும் கிடையாது, பட்டியல் போட்டு ஒரு 10-15 தவறுகளை சுட்டி காட்டுறாரு. அதில் வந்து 1-2 மட்டும் நான் வந்து படித்து காட்டுறேன். முதல் தவறே வந்து நான் சொன்னது தான், அந்த திராவிடம், அதாவது வந்து நான் சொன்னது இல்லை, அதையே ஐயா சொன்னது தான் நான் சொன்னேன். திராவிடம் அப்படிங்கிற சொல்லில் இருந்தாலும் தமிழ் வரலைங்க ஐயா, தமிழ் தான் திராவிடமாக மாறுச்சு அப்படிங்கிறத எடுத்து சொல்லிட்டு கால்டுவெல் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் சொன்ன தவறான கருத்துக்களை அப்படியே ஒன்று ஒன்றா பட்டியல் போடுறாரு. முதல்ல சொல்கிறார் பாருங்க, சேரர், சோழர், பாண்டியர் என்னும் பெயர்கள் முத்தமிழ் நாட்டு குடிகளின் பெயர்கள் என்பது. இது வந்து கால்டுவெல் எப்படி சொல்லியிருப்பாருன்னா, இது எல்லாமே தமிழ் குடிகளோட பேர் கிடையாது, இது எல்லாமே வடமொழியில இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார். இதை வந்து பாவாணர் வந்து மறுக்கிறார், இது எல்லாமே தமிழ்நாட்டோட தமிழ் குடிகளோட பேர் தான் அப்படிங்கிறார். அடுத்து வந்து பாருங்க, தமிழ் நாகரிகம் கொற்கையில் தொடங்கியது என்பது, இது தப்பு. கால்டுவெல் வந்து கொற்கையில் தொடங்குச்சு அப்படிங்கிறார். கொற்கையிலையா தொடங்குச்சு? குமரி கண்டத்தில் தொடங்குச்சுன்னு பாவாணர் வந்து தன்னுடைய ஆய்வுல சொல்றாரு. அது வந்து இன்றைக்கு மாறுபட்ட கருத்துக்கள் உருவாயிடுச்சு. நான் அவருடைய காலகட்டத்தை மட்டும் நான் சொல்றேன். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா, தமிழரை அல்லது திராவிடரை அடைப்புக்குறிக்குள்ள போட்டு எழுதுறாரு. தமிழரை உயர் நாகரிகப்படுத்தியவர் ஆரியர் அப்படின்னு கால்டுவெல் சொல்லியிருக்கிறார். இது தப்பு. எனக்கு அவன் வந்து நாகரிகத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. கால்டுவெல் எவ்வளோ பெரிய பிழையை செஞ்சிருக்கிறாரு பாருங்க. நமக்கு நாகரிகம் சொல்லிக் கொடுத்தது ஆரியர்கள் அப்படிங்கிறாரு. ஆனால் இவர் தான் சொன்னார் சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ் வேறுபட்டது, தனித்து இயங்கக்கூடியது அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் நல்லா பார்க்கணும், இதை கால்டுவெல் யாரை சொன்னார்? திராவிடர்களை நாகரிகப்படுத்தியது ஆரியர்கள் அப்படின்னாரு. தமிழர்கள் திராவிடர் அல்லன்னு சொல்லிட்டா நம்ம அதுல இருந்து எடுத்துக்கலாம் நம்மள. அப்ப நம்மளோட கருத்து நிலை சரியா இருக்கு இந்த இடத்துல. சரி, அடுத்து வரும் பாருங்க. ஆரியர் வருகைக்கு முன் வீடு, அதாவது மோட்சம், வீடு பேருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வீடு அன்று நரகம், புலம்பன் அதாவது ஆன்மா, அது வந்து புலம்பன் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஐயா பாவாணர். கரிசு, பாவம் என்பவற்றை பற்றி தமிழருக்கு ஏதும் கருத்திருந்ததாக தெரியவில்லை அப்படின்னு கால்டுவெல் சொல்கிறார். நமக்கு வந்து பாவம், புண்ணியம், ஆத்மா இதை பற்றியெல்லாம் எந்த கருத்தும் இல்லை அப்படின்னு வந்து தன்னுடைய இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கண நூலோட முன்னுரை ஆய்வு கருத்துக்களில் கால்டுவெல் பதிவு செஞ்சிருக்கிறார். ஏற்றுக்கலாமா? ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் ஒருத்தர் இருந்திருக்கிறாங்க. இத்தனைக்கும் அவர் வாழ்ந்த காலத்தில், அவர் இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்திலே வள்ளலார் வாழ்ந்து இருக்கிறாரு. அப்போவே வாழ்ந்துகிட்டு இருந்தார் ஒருத்தர். அவர்கிட்ட போய் கேட்டிருந்தா எல்லாத்த பற்றியும் விரிவாக சொல்லியிருப்பாரு. சரி விடுங்க, அடுத்து சொல்கிறாரு பாருங்க. அறிவனும், அதாவது புதன், அறிவனும் கரி, சனி,
தவிர மற்ற பழங்காலத்தவருக்கு பொதுவாக தெரிந்திருந்த கோள்களை எல்லாம் அவர் அறிந்திருந்தனர். யாரு? நமக்கு வந்து புதனையும் சனி கிரகத்தையும் தெரியாது அப்படிங்கிறாரு. பேர்லயே இருந்துச்சு நம்மளுக்கு. கிழமைகளுக்கு பேர் வச்சிருந்தோமே, அதெல்லாம் என்ன? அறிவன் கிழமை தான். ஒரு கோவில் விடாம நவகிரக வழிபாடு நடத்திக்கிட்டு இருந்தோம்ல, அதுல சனி கிரகம் இருக்கா இல்லையா? அந்த நவகிரக அமைப்புன்றது தவறு தான். ஏன்னா சூரியன் வந்து கிரகம்னு சொல்றாங்க, அது கிரகம் கிடையாது, நட்சத்திரம். அது மாதிரி நிலாங்கிறது வந்து கிரகம் கிடையாது, அது துணைக்கோள். ஒரு புறம் இருக்கட்டும், நான் கிழமைக்கே சொல்றேன். 7 கிழமைக்கும் பேர். 7 கிழமையில புதன் வர்றது வந்து இப்ப அண்மை காலத்து பயன்பாடு தான். உண்மையில அது இலக்கிய காலத்துக்கு போனா அறிவன் கிழமை. அது கரி நாளுன்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமை பேரே வந்து காரிக்கிழமை. காரிக்கிழமை. கார்னா நமக்கு வந்து இருண்ட ஒரு கிரகம். புதன் கிரகம் தெரியாது, சனிக்கோளையும் தெரியாது. மற்றபடி பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த கிரகங்களை தெரியும். பொதுவான வெள்ளி, ஏன்னா அது வந்து ஷீ ஷெப்பர்ட் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டு இடையன் விளக்குன்னு பேர் அதுக்கு. அதிகாலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பளிர்னு தெரியும் அந்த கிரகம், வெள்ளி கிரகம். அதனால வெள்ளி. இந்த பூமி, சந்திரன், செவ்வாய், வியாழன் இது மட்டும்தான் தெரியும். மற்றவங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சதோ அது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியுன்றாங்க. அப்போ நம்ம நவகிரக அமைப்பு எதை குறிக்குது? இருந்துச்சு. புதன் இங்கே இருந்துச்சா இல்லையா? சனி இருந்துச்சா இல்லையா? இவர் என்ன நோக்கத்தில் ஆய்வு செஞ்சிருக்கிறாரு? அப்போ இதை வந்து கால்டுவெல் நம்ம பாவாணர் வந்து மறுக்கிறார். அப்படிலாம் இல்லைங்கய்யா, எங்களுக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படிங்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கு மேல் அவர்களுக்கு என்ன தெரியாது? நமக்கு 1000க்கு மேலே என்ன தெரியாதா? தமிழர்களுக்கு 1000க்கு மேல என்ன தெரியாதா? இப்ப கூட ஒரு பட்டியல் போட்டு பெருமையா பேசுவாங்க. அந்த 1 10 100 1000 10,000 அப்படின்னு போட்டு கோடிக்கு மேல போயிட்டே இருக்கும். ட்ரில்லியன் பில்லியனுக்கு மேல ஜில்லியனுக்கு மேல போகும். முக்கோடிங்கிறது முக்கோடி எங்க இவனுங்க எல்லாம் பாத்துருப்பானுங்க. ஜில்லியனுக்கு மேல எண்ணிக்கை வச்சிருந்தோம் நாம. அதையே அப்படியே 1க்கு கீழே வந்து நானோ பெம்டோமீட்டர் வரைக்கும் நம்ம பகுத்து வச்சிருந்தோம். ஆனா நமக்கு வந்து 1000க்கு மேல என்ன தெரியாது அப்படிங்கிறாரு. இம்மிங்கிறோம்ல, இன்னைக்கும் பயன்பாட்டுல இம்மி அணு நுனி இதெல்லாம் எதை குறிக்கிறது? அதுக்கு ஒரு வேல்யூ வேற வச்சிருந்தோம் நாம. அது வந்து தெரியாதுங்கிறாரு. அதையும் தப்பு அப்படிங்கிறாரு பாவாணர் அவர்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ நூலும் மருத்துவரும் மாநகரும் வெளிநாட்டு வணிகமும் அவர்களுக்கு இல்லை. நமக்கு வந்து மருத்துவம் இல்லையா? சித்த மருத்துவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. சித்தர்கள் எல்லாம் ஏதோ விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க போல. மருத்துவமே இல்லாமல் தான் 2000 ஆண்டுகளாக இந்த தமிழினம் செழித்து வளர்ந்ததா. நாம் வந்து வாணிகமே செஞ்சது இல்லையா? சங்க அதுதான் ஒரு பெரிய கொடுமை. சங்க இலக்கியம் பதிப்பிக்கப்பட்டிருந்தா நம்ம ரோமாபுரிக்கும் யவனத்துக்கும் வாணிகம் செஞ்சதெல்லாம் இவருக்கு தெரிய வந்திருக்கும். இந்த காலகட்டத்திலேயே அதாவது கல்வெட்டு ஆய்வு, செப்பேடு ஆய்வெல்லாம் கூட வெள்ளைக்காரர்கள் தான் செய்தாங்க. இவரோட காலகட்டத்தில் இருந்த வெள்ளைக்காரர்கள் செய்த அந்த ஆய்வை தெரிஞ்சிருந்தா கூட இப்படி ஒரு சர்க்கிளை அவர் செஞ்சிருக்க மாட்டார். பார்த்துங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையை தவிர வேற எந்த கடற்பாலை நாட்டோடும் அவர்களுக்கு பழக்கம் இல்லை. எல்லாம் நம்ம வந்து கால்டுவெல் பெருமகனார் இந்த புத்தகத்தில் உதிர்த்த முத்துக்கள் தமிழர்களை பற்றி அவ்வளோ பெருமையாக சொல்லியிருக்கிறார். ஆரியர்கள் மட்டும் வரலன்னா நமக்கு நாகரிகமே இருந்திருக்காது. நமக்கு 1000க்கு மேலே என்ன தெரிஞ்சிருக்காது. நமக்கு மருத்துவமே கிடையாது. நம்ம கடல் வாணிபம்லாம் செஞ்சதே கிடையாது. நமக்கு ஈழத்தை தாண்டி வேற ஒரு கடல் நிலப்பரப்பே தெரியாது. இதுல நீங்க சொல்லும் போதே அந்த 56 நாடுகள் பத்தி அங்க இருந்து தானே எடுத்தாரு இந்த பேரை, திராவிடம்ங்கிற பேரை. அது குறிப்பு கொடுத்துருக்காருல்ல. புத்தகத்தை ஒழுங்கா படிச்சிருந்தா கூட, அந்த 56 நாடுகளை பத்தி ஒழுங்கா படிச்சிருந்தா கூட அதுல கம்போடியா வருதே. கம்போடியா நடந்து போற நாடா? பார்த்துங்க எவ்வளோ சர்க்கிள்கள் பாருங்க. இன்னும் ஒரு 1-2 மட்டும் சொல்லிட்டு நான் இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். படிமைக்கலை, கட்டிடக்கலை, வானநூல், கணியம், பட்டாங்கு நூல் துறைகள், இலக்கணம் ஆகியவற்றை பற்றி அவர்களுக்கு தெரியாது. இவர் வந்து தொல்காப்பியத்தை வேற படிச்சு இந்த நூலை எழுதியிருக்கிறார். நமக்கு இலக்கண நூலே கிடையாதுங்கிறார். கட்டிடக்கலை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆரியர்கள் வந்து தான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாருன்னு எழுதி வச்சிருக்காரு. கட்டிடக்கலை தான் இல்லைல்ல. அப்புறம் தமிழர்கள் கட்டின எல்லா கோயிலையும் எடுத்துக்கிட்டு இவனுங்க திராவிட கட்டடக்கலைன்னு இப்போ பிராண்டு போட்டுன்னு இருக்காங்களே. இது என்ன அயோக்கியத்தனம் மக்களே, இதெல்லாம் பாருங்க. அதெல்லாம் வந்து நம்ம தனியாக பேசிக்கலாம். இதுதான் வந்து தமிழ் வரலாறு அப்படிங்கிற தன்னுடைய புத்தகத்தில் தேவனைய பாவாணர் அவர்கள், அது இன்னும் போது பட்டியல் போய்கிட்டே இருக்கு. நம்மளை பற்றி அவ்வளோ அருமை பெருமையாக வந்து கால்டுவெல் அவர்கள் சொல்லியிருக்கிறார். சொல்லுங்க, இப்போ இதெல்லாம் படித்து பார்த்தா கோவம் வருமா வராதா? கட்டாயம் வரும். தாடி ஏன் ஒரே மாதிரி இருக்கு? யாருக்கு? பெரியாருக்கு. அதெல்லாம் ஏன்னா இந்த ஆராய்ச்சி இல்லாமல் செய்வீங்க, அது வெய்ங்க. அரசன், 1000, உலகம், கணியம், சேரன், சோழன், திரு, நாடி, பாண்டியன், மனம், மாதம் என்பன வட சொற்கள். திரு, சேரன், சோழன், பாண்டியன் எல்லாமே வட சொற்கள். பாண்டவர்கள் அப்படிங்கிற சொல்லுல இருந்தா பாண்டியர்கள் சொல்லு வந்துச்சுன்னு சொல்றாரு. எவ்வளவு தவறுகள் செஞ்சிருக்காரு அந்த காலத்து டிசிபி பாண்டியனா இருந்திருக்காரு. சிச்சி, அவ்வளோ குறைவாலாம் மதிப்பிட தேவையில்லைண்ணே. தவறு தான். இதெல்லாம் வந்து வேற வழி இல்லை. அந்த காலத்தில் வந்து தமிழ் சங்க இலக்கியம் பதிப்பிக்காமல் போனது நம்முடைய கெடு வாய்ப்புன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ வந்து எல்லாத்துலையெல்லாம் வந்து பாவாணர் வந்து கால்டுவெலை ஏற்றுக்கல. அவருடைய தவறுகளை பட்டியல் போட்டு இவ்வளவு இடங்கள்ல சறுக்கி இருக்கிறாருன்னா அவரே ஆய்வு செய்து அதை பதிப்பும் செஞ்சிருக்காரு. அவருடைய இலக்கண ஆய்வுகள்லையும் சில தவறுகள் இருக்கு, அதையும் சுட்டி காட்டியிருக்காரு. அதையும் நான் இங்க பதிவு பண்ணிடுறேன். இவ்வளவு இருக்கு. ஆனா அவர் ஒரே இடத்துல தான் கால்டுவெலை ஏற்கல. அது அந்த பெயர்ல மட்டும்னு உருட்டுறாங்களே இந்த திராவிட கும்பல். இதனால தான் இந்த ஒட்டுத்திணைகளை வந்து
அதாவது வந்து கூச்சப்படவே மாட்டாங்க திராவிடர்கள். திராவிடம் என்பதே தீது அப்படின்னு சொன்ன பாவாணரை இவங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. திராவிட மொழி ஞாயிறு ஞா தேவனேய பாவாணர். ஏன்னா திராவிட மொழி ஞாயிறு அப்படிங்கிற பட்டத்தை பெரியார் கொடுத்தாரு. பெரியார் கொடுத்தாருன்னா தப்பா இருந்தாலும் எதை வேணாலும் ஏத்துக்கலாமா? ஆனால் அவர் தன்னுடைய ஆய்வு கருத்துக்களில் படிப்படியாக அப்படியே முன்னேறி வராரு. ஒரு கட்டத்தில் கேள்வி கேட்குறாரு பாருங்க, தமிழும் திராவிடமும் சமமா அப்படிங்கிறாரு. அடுத்த ஆய்வு கட்டுரை எழுதுறாரு, தமிழ் வேறு திராவிடம் வேறு. கடைசியில் என்ன தெரியுமா சொல்லி முடிக்கிறாரு? 1900 எனக்கு வருடம் சரியா ஞாபகம் இல்லை. கடைசி ஆய்வு கட்டுரை என்ன அப்படின்னா, திராவிடம் என்பதே தீது. ஆமாம், இதுவும் பாவாணர் தானே சொன்னாரு. இவரைத்தான் இவங்க என்ன சொல்றாங்க, திராவிட மொழி ஞாயிறு ஞா தேவனேய பாவாணர். அந்த சொல்லை தவிர வேறு எதிலும் முரண்படவே இல்லை. மொத்தமா முரண்படுறாரு. திராவிடம் என்பது அரை ஆரியமும் முக்கால் ஆரியமும் அப்படிங்கிறாரு. அப்ப எப்படி அதுக்குள்ளலாம் இன்னும் நுட்பமா போனா நிறைய விஷயம் வந்து வளவலன்னு போயிடும். சுருக்கமா நம்ம எடுத்து சொல்லலாம், நிறைய விஷயத்துல முரண்பட்டு இருக்கிறாரு. இவங்க சொல்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதே கிடையாது. அடுத்து வந்து இவங்க மேடையில பேசுறதை எடுத்து பாத்தீங்கன்னா, கோல்வாக்கர் இந்த திராவிடம்ங்கிற சொல்ல பயன்படுத்தி அவங்க தான் ஏத்துக்குவாங்க. கோல்வால்கர் ஒரு பார்ப்பனர். நான் திரும்ப நம்ம பாக்குறது என்னன்னா, இவங்களுக்கு ஒரு முறை கூட இங்க தமிழ்நாட்டுல தமிழர்களுடைய இலக்கியங்கள் ஒவ்வொரு நூற்றாண்டுலயும் அத்தனை இலக்கியம் இருக்கு, எந்த இலக்கியத்தையும் எடுத்து இவங்க சான்று காட்டுறதுக்கு இவங்களுக்கு எதுவும் இல்லை. மீண்டும் எங்க போறாங்க, ஆரியர்களின் சான்றுகளுக்கு தான் போறாங்க. கோல்வாக்கர்ன்றவர் என்ன எழுதினாரு, பஞ்ச் ஆஃப் தாட்ஸ். அதுதான் இன்னைக்கு இருக்கிற ஆர்எஸ்எஸ் காரர்களுடைய வேதம்னா அதான். அவங்களுக்கு வேதம்லாம் ரெண்டாவது, அவங்களுடைய வேதம்ங்கிறது அந்த பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் தான். அதில் தான் அவர் ஆர்எஸ்எஸ்ங்கிற இயக்கம், இந்த இந்துத்துவத்துக்கான மூல நூல் அதுதான். அதுல இருந்தால் இவங்களோட செயல்பாடுகள் தொடங்குது. அதில் இருக்கிற கருத்துக்களை நிறைவேற்றதான் இந்த 100 ஆண்டுகள் இவங்க வேலை செஞ்சிருக்காங்க. 1924 25 தொடங்கி இப்போ ஆர்எஸ்எஸ் தொடங்கினது 25. இந்த நூலே வந்து அந்த காலகட்டத்தில் 24 25 எப்பயோ வந்தது தான். அதை 100 ஆண்டுகளில் அந்த நூலை தான் செயல்படுத்திட்டு வராங்க இவங்க. அப்போ அந்த நூலில் இருந்தால் சான்று எடுத்து காட்டுறாங்க. அதில் சொல்லியிருக்கிறார் அவர் அப்படின்னு. அதில் அவர் வந்து ஆரியம் திராவிடங்கிறத நான் ஏற்கலைன்னு ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாரு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆரியம் அப்படின்னா உயர்ந்தவர்கள் அப்படின்னு அவரே பதிவு. அப்போ ஆரியன்னா உயர்ந்தவன்னா அப்போ ஆரிய திராவிடம் இருந்திருக்கு தானே, அது இல்லைன்னு ஏன் சொன்னேன் அப்படிங்கிற கருத்தியலான ஒரு கேள்வி அங்கே வைக்கிறது சரி. ஆனால் அந்த ஆளு திராவிடங்கிறது அப்போ ஆரியம் மேலானதுன்னா திராவிடம் கீழானதுன்னு சொல்ல வராரு. அதை எடுத்து அடையாளமா நீ வச்சுக்கிறிய, உனக்கு வெக்கமா இருக்கு நம்ம அந்த இடத்துல. இப்போ குருஜி கோல்வால்கர் சொன்னதெல்லாம் ஏத்துக்குவாங்க அப்படின்னா குருஜியை ஏத்துக்க வேண்டியதானே. குருஜி கோல்வால்கர் வந்து பார்த்தீங்கன்னா போர் வீரர்களை உருவாக்க சிறந்த முறை என்பது கேரளாவில் பயன்பாட்டில் இருந்த தரவாடு முறை அப்படிங்கிறாரு. அதையும் ஏத்துக்கிறீங்களா? தரவாடு முறைனா என்னன்னு பொது வெளியில பேச முடியாது, உங்களுக்கு தெரியல என்னன்னு. அதையும் தான் சொல்றாரு, ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்குவாங்க. ஏன்னா தரவாடு மாதவன் நாயர், TM நாயர் தானே அவங்களோட ஆஸ்தான திராவிட தலைவர். அந்த தரவாடுனா என்னங்கிறத பல அறிஞர்கள் பேசியிருக்காங்க. நம்ம வேணும்னா உங்களுக்கு வேணும்னா அதை இந்த பின்னூட்டங்கள்ல சொல்லுங்க, தனியாக ஒரு காணொலி அதை பற்றி இதே மாதிரி விரிவாக பேசுவோம். ஆனால் சென்சார் போர்டுக்கு போயிடும். அது இருக்கிற சிக்கல்கள் உங்களுக்கு புரியணும். நாங்கள் புத்தகங்களை படித்து சில மேம்போக்கான மேற்கோள்களை தான் சொல்ல முடியுமே தவிர உள்ள ஆழமாக சொல்ல முடியாது. சரி, ஓகே, அதை விட்டுருவோம். ஸோ அவர் சொன்னால் ஏற்றுக்குவீங்க அப்படின்னா இதையும் ஏற்றுக்கிறீங்களா? அந்த முறையில் போர் வீரரை உற்பத்தி பண்ணி இந்திய ராணுவத்தில் சேர்த்துடலாமா? அசிங்கமா இல்லை இப்படிலாம் பேசுறதுக்கு? திரும்ப நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸ்டர்னல், அதாவது வெளிப்புறத்தில் இருக்கிற புறச்சான்றுகளையே கொண்டு வந்து நம்ம மேலே திணிக்கிறது. புறச்சான்றுல அது இவங்க யாரை எதிரின்னு வைக்கிறாங்க. திராவிடம்னு ஏன் வைக்கிறாங்கன்னா அது ஆரியத்தை எதிர்த்து சொல்லுங்கிறாங்க. ஆனால் அந்த திராவிடம்ங்கிற சொல்லுக்கு எல்லா சான்றுமே எப்போ எந்த காலகட்டத்தில் எடுத்து காமிச்சாலும் அது ஆரிய சான்றை தான் எடுத்து. இதை வந்து நம்ம மறுபடியும் சுபவி ஐயாவுக்கே வரலாம். நம்ம ஐயா மணியரசன் வந்து இதை அடிக்கடி கேட்பார். திரும்ப நீங்கள் வந்து திராவிடத்திற்கான சான்றுகளாக புறச்சான்று தான் கொடுக்குறீங்க, ஆரிய நூல்களை தான் மேற்கோள் காட்டுறீங்க. அகச்சான்று என்ன? சங்க இலக்கியத்தில் இருக்கா, பக்தி இலக்கியத்தில் இருக்கா, காப்பிய இலக்கியத்தில் இருக்கா, இல்லை பிற்காலத்தில் எழுதப்பட்ட புராண இலக்கியங்களில் இருக்கா, கோவில் புராண இலக்கியங்களில் ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இல்லை அப்படின்னும் போது நம்ம சுபவி ஐயா வந்து ரொம்ப அருமையாக ஒன்று சொன்னார். மணியரசன் கேட்குறாரு, சங்க இலக்கியத்தில் திராவிடம் அப்படிங்கிற சொல் இல்லை, அதனால் அதை ஏன் பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேட்குறாரு. சங்க இலக்கியத்தில் அம்மா அப்பா அப்படிங்கிற சொல்லு கூட தான் இல்லை, அதை ஏன் பயன்படுத்துறீங்க? இதுதான் வந்து குதர்க்கமான பேச்சு அப்படிங்கிறது. திராவிடம் அப்படிங்கிற சொல் சங்க இலக்கியத்தில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இங்கே முக்கியம் கிடையாது. ஒரு இனம் தன்னை அடையாளப்படுத்துவதற்கான சொல் தன்னிடமிருந்தே வர வேண்டும் அப்படிங்கிறது தான் ஐயா மணியரசன் சொல்ல வர முக்கியமான கருத்து. இப்போ சங்க இலக்கியத்தில் அம்மா அப்பா இல்லை, அதுக்காக அது தமிழ் சொல் இல்லைன்னு யாரும் சொல்லலை. ஆனால் அதே உறவு முறைகளை குறிக்கின்ற வேற தமிழ் சொற்கள் இருக்கா இல்லையா? தாய், தந்தை, யாயும் யாயும் யாராகியரோ, அது இருக்கட்டும், முடிச்சிடறேன். எந்தை நுந்தைன்னு இருக்கு, ஐயன்னு இருக்கு, தாய்ன்னு இருக்கு, தந்தைன்னு இருக்கு, இதெல்லாம் தமிழ் சொல்லு தானே. இதையெல்லாம் யாரும் மறுக்கலையே இல்லைன்னு. அதனால சங்க இலக்கியத்தில் இருந்தால் மட்டும்தான் பயன்படுத்தணுங்கிறது ஐயாவுடைய வாதம் கிடையாது.
என்னை அடையாளப்படுத்துகிற சொல்லி என் மொழியில் இருக்கணுங்கிறது. இதெல்லாம் தாண்டி சங்க இலக்கியங்கிறது ஒரு இலக்கியம். அங்கே ஒரு கருதுகோள் இருக்கு, ஒரு கருத்து இருக்கு. அதை சொல்றதுக்கு ஒரு மன்னன், அரசன், இல்லை மக்கள், அவங்க வாழ்வியல், இதை சொல்ற நூலை தவிர அது ஒரு அகராதி கிடையாது. தமிழ்ல இருக்கிற சொற்கள் எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி உங்களுக்கு தரோன்றது தான் அந்த சங்க இலக்கியம். இந்த புரிதல் இவர் பேராசிரியர், இவருக்கு இல்லையா? இது அப்போ இந்த புரிதலெல்லாம் பார்த்துட்டு தான் இவங்கெல்லாம் பள்ளி நடத்துறாங்களே, அதுவும் திராவிட பள்ளி. அதில் படிக்கிறவங்க எல்லாம் எவ்வளோ லட்சணமா இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. பார்த்தா ரொம்ப கொஞ்சம் அறிவாளியா இருந்தா ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுவாங்க. அகச்சான்று தானே வேணும், நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக தாயுமானவர் சுவாமி பாடலை வந்து நிற்பாங்க. 16ஆம் நூற்றாண்டில் தாயுமானவர் சுவாமி அவர்கள் நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறாரு. அதில் சித்தர் கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கும். அதில் 10வது பாடலாக ஒரு பாடல் வரும், கல்லாத பேர்களே நல்லவர்கள் அப்படின்னு. அதில் வந்து ஒரு வரி வரும், வடமொழியில் வல்லான் ஒருத்தன் வரவும் திராவிடத்தில் வந்ததாக விவகரிப்பேன் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல திராவிடம் அப்படிங்கிற சொல்லை தாயுமானவர் சுவாமி அவர்கள் தமிழ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பயன்படுத்தி இருக்கிறார். இதை எடுத்துக்காட்டி பார்த்தீங்களா, தாயுமானவர் சுவாமியே தமிழை திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டாருங்கிறவாங்க. இது மேலோட்டமாக பார்த்தா ஆமாம் சரிதானே அப்படின்னு தோணும். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு தமிழை திராவிடம் அப்படின்னு குறிக்கிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கு? 1500 ஆண்டுகள் ஆகியிருக்கு. மனு தர்மம் கிபி 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. தாயுமானவர் சுவாமி 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல் தமிழனால் தமிழ் இலக்கியத்தில் நேரடியாக பயன்படுத்தப்படுவதற்கு 1600 ஆண்டுகள் ஆகியிருக்கு. ஆனால் அதுலேயும் கூட ஒரு நுட்பம் இருக்குது. தாயுமானவர் சுவாமி அவர்கள் அந்த திராவிடம் அப்படிங்கிற சொல்லை எப்படி பயன்படுத்தினாருங்கிறத தெளிவாக பகுத்து பார்க்கணும். இவங்க வசதியாக 2 வரி சொல்லுவாங்கல்ல, ஏன் கீழே இருக்கிற 2 வரியை சேர்த்து சொல்லு. வடமொழியில் வல்லான் ஒருத்தன் வரவும் திராவிடத்தில் வந்ததாக விவகரிப்பேன், வல்ல தமிழறிஞர் வரின் வடமொழியில் சிறிது வசனங்கள் புகழ்வேன். ஏதாவது புரியுதா? தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. தாயுமானவர் சுவாமி முதல்ல யாரை கூப்பிடுறாரு? வடமொழி அறிஞரை கூப்பிடுறாரு. வடமொழி அறிஞர் என்றால் யார்? ஆரியர். சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவர்களை தமிழர்கள் வடமொழி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்தை வடமொழின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ தாயுமானவர் வந்து ஒரு சமஸ்கிருத அறிஞரை கூப்பிட்றாரு. எப்படி கூப்பிட்றாரு? ஒரு தமிழரா, ஒரு சமஸ்கிருத புலவரை வடமொழியில் வல்லான் ஒருத்தன் வரவும், வல்லவன் ஒருத்தன் வரவும் திராவிடத்தில் வந்ததாக விவகரிப்பேன் அப்படிங்கிறாரு. டேய், உன் வேதத்தில் இது இருக்குது அது இருக்குன்னு சொல்கிறியே, அதெல்லாம் திராவிடத்தில், அதாவது தமிழில் ஏற்கனவே வந்துருச்சுன்னு சொல்லுவேங்கிறாரு. யார்கிட்ட? ஒரு சமஸ்கிருத புலவர்கிட்ட. அவர் தமிழை எப்படி கூப்பிடுவார்? இப்போ தான் பார்த்தோம் வண்டியாக. அவனுக்கு தமிழ்னு சொல்ல வராமல் அதை திராவிடம்னு மாற்றிட்டான். அதனால் அவனுக்கு புரிகிற மாதிரி தமிழை திராவிடம் அப்படின்னு சொல்கிறாரு. நீ வடமொழியில் இதெல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லுவ, நான் திராவிடத்தில், அதாவது தமிழில் இதெல்லாம் ஏற்கனவே வந்துருச்சுன்னு சொல்லுவேன். அடுத்த வரியில் ஒருத்தரை கூப்பிட்றாரு. யாரை கூப்பிட்றாரு? தமிழ் அறிஞரை கூப்பிட்றாரு. வல்ல தமிழ் அறிஞர் வரின் அப்படிங்கிறாரு. இவரை வந்து தமிழை திராவிடன்னு சொன்னார்ல போன வரியில. அடுத்த வந்து புலவரை கூப்பிடும் போது வல்ல திராவிட அறிஞர் வரின்னே கூப்பிட்டுருக்கலாம்ல, என்னவா கூப்பிடுறாரு? ஒரு தமிழனா, ஒரு தமிழ் புலவரையே கூப்பிடுறாரு. வல்ல தமிழ் அறிஞர் வரி. நல்லா கவனிக்கணும் இந்த விஷயத்தை. இந்த 4 வரிக்குள்ள அவ்வளோ விஷயம் இருக்கு. ஒரு தமிழனா ஒரு வடமொழி புலவரை கூப்பிடும் போது அவர் தமிழனா தான் நிற்கிறாரு. வடமொழியில் வல்லான் ஒருத்தன் வரவுன்றாரு. ஆனால் ஒரு தமிழனா தமிழ் புலவரையே கூப்பிடும் போது வல்ல தமிழ் அறிஞர் வரின்னு அப்படிங்கிறாரு. அவர் வரும்போது அவர் வடமொழி சமஸ்கிருதத்தை எப்படி சொல்லுவார்? வடமொழின்னு தான் சொல்லுவார். அப்போ அவர் வந்து இவர்கிட்ட வாதாடுறாராம். வல்ல தமிழ் அறிஞர் வரின் வடமொழியில் சிறிது வசனங்கள் புகழ்வேன். இவன் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான்னு வையே, டே சமஸ்கிருதத்தில் இந்த மந்திரம்லாம் இருக்கு பாடுறா அப்படின்னு நான் சொல்லுவேங்கிறார். அப்போ தெளிவாக ஒரு விஷயத்தை கவனிச்சிக்கணும். யாருக்கிட்ட எந்த சொல்ல பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக தாயுமானவர் நமக்கு எடுத்து காட்டுறார். ஆரிய பிராமணர்கள் தான் தமிழை திராவிடன்னு சொல்லியிருக்கிறான். அவங்ககிட்ட புரிகிற மாதிரி நீ திராவிடன்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. தமிழறிஞர்கிட்ட கூப்பிட்டு பேசும்போது நீ தமிழ்னு தான் சொல்லணுங்கிறார். அப்ப தமிழன் தன்னை அடையாளப்படுத்திக்க தன்னிடம் சொல்லி இருக்கும்போது அது தமிழன் சொல்லிக்கிறத விட்டுட்டு நீ ஏன்டா திராவிட சொல்லணும்? எவ்வளவு அழகான பாடல் தெரியுமா இது? இவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மேல 2 வரியை மட்டும் வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டு தாயுமானவர் சொல்லிட்டார் மட்டும் தான் சொன்னார். அதை தாண்டி அதுக்கப்புறம் வேற யாரும் சொல்லல. அதுலயும் இப்படிதான் சொல்லியிருக்காரு. நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். கோல்வால்கர் சொன்னாருன்னு சொன்னீங்க இல்லையா, ஆரியர்னு சொல்லியிருக்காரு. அது வந்து மேன்மையானவர்கள் அப்படிங்கிற கருத்துல சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்க இல்லையா. தாயுமானவர் சிவபெருமானியா ஆரியர் அப்படிங்கிறாரு தன்னுடைய பாடல்ல. குறைஞ்சது 2000 பாடல் பாடி இருக்கிறாரு. நான் எல்லா பாட்டையும் படிச்சு பார்த்தேன். இந்த ஒரு இடத்தை தவிர வேற எந்த இடத்துலையும் தமிழ் அவர் திராவிடன்னு குறிக்கவே இல்லை. பல இடங்கள்ல முத்தமிழ், வல்லத்தமிழ், மூவர் தமிழ் அப்படிங்கிறாரு. அப்பர் சுந்தரர் ஞான சம்பந்தரை குறிப்பிட்டு மூவர் தமிழ் அப்படிங்கிறாரு. இன்னொரு இடத்துல சிவபெருமான ஆரியர் அப்படிங்கிறாரு. இன அடிப்படையா இல்லை, மொழி அடிப்படையா இல்லை. ஆரியர் என்றால் மேன்மையானவர் அப்படின்ற பொருள்ல சிவபெருமானை ஆரியருங்கிறாரு தாயுமானவர். அப்ப என்னன்னா எதையும் முழுசா படிக்கிறது இல்லை. அரைக்குறையா அங்கே ஒரு வெட்டு இங்கே ஒரு வெட்டு எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்களா இவர் சொல்லிட்டாரு, பார்த்தீங்களா அவர் சொல்லிட்டாரு. நாம் என்னன்னா இதை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாம் உட்காந்து எல்லா பாட்டையும் படிக்க வேண்டியது இருக்கு. இந்த 4 வரியை தேடுறதுக்குன்னு நான் இந்த 2000 பாட்டையும் உட்காந்து படித்தேன். அது பார்த்து நோட்ஸ் வேறு எடுத்து வச்சிருக்கேன். இந்த டைரி பூரா அதான் இருக்குது. இந்த திராவிட சான்று தான் மொத்தமாக இந்த டைரி பூரா எழுதி வச்சிருக்கேன்.
இந்த ஆரிய நூல்களில் என்ன இருக்கு, மகாபாரதத்தில் என்ன இருக்கு, எல்லாத்திலையும் வெட்டு துண்டு வெட்டு துண்டு, வெட்டுறது ஒட்டுறது வெட்டுறது ஒட்டுறது, இதுதான் வேலையை வச்சிருக்காங்க. அதான் திராவிடம். திரு வெட்டு அதான் திராவிடம் ஆயிருச்சு. நீங்க ஏற்கனவே சொன்ன அந்த பஞ்ச கவுட பஞ்ச திராவிடமும் வந்து இந்த பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்ல வருது. கோல்வாக்கர் எடுத்து அதை கையாண்டிருக்கு. அது இன்னொரு சான்று மட்டும் சொல்லாம விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. ஆதிசங்கரர் வந்து தன்னுடைய பாடல் ஒன்றில் வந்து திராவிட சிசு அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துவார். சௌந்தர்ய லகரி அப்படிங்கிற புத்தகத்தில் 75வது பாடலில் இந்த சொல் வரும். சௌந்தர்ய லகரியில் 75வது பாடலில் திராவிட சிசு அப்படின்னு வரும். இந்த திராவிட சிசு யார் அப்படிங்கிறதுல நீண்ட நெடிய காலமாக ஒரு விவாதம் போயிட்டே இருக்குது. அது வந்து ஆதிசங்கரர் தன்னையே சொல்லிக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க, இல்லை ஆதிசங்கரர் ஞான சம்பந்தர் சொன்னாருங்கிறாங்க. இப்போ நாம் என்ன வாதத்தை முன்வைக்கிறோம், அது ஆதிசங்கரர் தன்னைத்தானே சொல்லி கொண்டாலும் சரி, இல்லை ஞான சம்பந்தரை சொல்லிக்கிட்டாலும் சரி, ரெண்டு பேருமே பார்ப்பனர்கள் தான். ஞான சம்பந்தர் கவுனிய கோத்திரத்தைச் சேர்ந்த பிராமணர், ஆதிசங்கரர் நம்பூதிரி குடியைச் சேர்ந்த பிராமணர், ரெண்டு பேருமே ஆரியர்கள் தான். ஆரியர்கள் தான் தங்களை வந்து திராவிட சிசு அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? அப்ப மறுபடியும் வந்து இது எங்க வந்து நிக்குதுன்னா ஆரியர்களை வந்து குறிக்கிற சொல்லு தான் வருது. எவ்வளவு குழப்பம் பாருங்க. இது மொழியையும் குறிக்குது, நாட்டையும் குறிக்குது, ஒரு மலையையும் வேற குறிக்குது. அபிதான சிந்தாமணியில திராவிட பர்வதம்னு ஒரு மலை இருக்குது. கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாட்டுக்கு மத்தியில் ஒரு மலை இருக்கும். அதுக்கு பேர் திராவிட பர்வதம். அபிதான சிந்தாமணியில இருக்கு. யார் வேணாலும் எடுத்து பார்த்துக்க சொல்லுங்க. ஒரு மலைக்கு பேரு, ஒரு நாட்டுக்கு பேரு, ஆரியர்களுக்கு பேரு, தெலுங்கனுக்கு பேரு, ஒரு மாடலுக்கு பேரு, ஒரு மாடலுக்கு பேரு. இவ்வளவு குழப்பம் எதுக்குடா எங்களுக்கு? தமிழன்னு சொல்லிட்டு போனா என்னடா பிரச்சனை? ஏன் பயன்படுத்தினாங்கன்ற விஷயத்துக்கு வந்து கூட திராவிட திருமணம் அதுதான் திராவிடம். சரிதான் போங்க. இதெல்லாம் நம்ம சொன்னாலும் கால்டுவெல்ல வந்து ஒரு செய்தியில, அதாவது இந்த மொழி குடும்பம் வந்து சமஸ்கிருதத்திலிருந்து தனித்து இயங்கக்கூடியதுன்னு ஒன்று சொன்னார்ல, அந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பான கருத்து தான். அந்த கருத்துக்காக அவரை நம்ம போற்றலாமே தவிர, இவர்கள் சொல்வது போல அவர் தான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்தாரு, அவரை நீங்கள் போற்றி புகழாமல் உங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது, இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கையே அவர் போட்ட பிச்சை, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவரே சொல்லியிருக்கிறது, நீங்கள் தமிழ் வந்து ஆரியத்தை நீக்க நீக்க இன்னும் செழுமையாகும், கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, செம்மொழி ஆகும் அப்படின்றது அவரோட கருத்தாக இருந்திருக்கு. அதை நம்ம ஏற்கிறோம், மதிக்கிறோம், அதுக்கு அவரை போட்டுறோம். நமக்கு சிக்கல் இல்லை. இவங்களை மாதிரி எல்லாரையும் வந்து தூற்றணும்னு நமக்கு எந்த தேவையும் இல்லை. இவங்க கருத்துக்கு எதிராக இருந்தால் உடனே அதை தூற்றணுன்ற தேவையில்லை. கால்டுவெல் சொன்ன இந்த கருத்தை ஏற்கிறோம், இதுதான் உண்மையிலே பகுத்தறிவு. பகுக்கிறோம் அவர் சொன்னது எல்லா கருத்தையும், அதில் ஏற்புடைய போற்றுதலுக்குரிய கருத்தை நம்ம போட்டுறோம். அதே கால்டுவெல் சொல்கிறாரு, தெலுங்கு, கன்னடம், மலையாளம்லாம் அந்த மாதிரி தனித்து இயங்க முடியாதுன்னு சொல்கிறார் அவர். எல்லிஸ் வந்து தெலுங்கு தனித்து இயங்க முடியும்னு சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு கருத்து இருந்திருக்கு. ஆனால் கால்டுவெல் அப்படி சொல்லலை. இதெல்லாம் வந்து ஆரிய மொழி கலந்ததுனால தான் இந்த மொழியே இருக்குது, நீக்க நீக்க தமிழாயிடும். மலையாளத்துக்கு குறிப்பாக சொல்லியிருக்கிறார், நீக்குன்னா தூய தமிழாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது அது வந்து நேரடியாக அவர் சொல்கிற கருத்து, இது மொத்தத்தில் தமிழ் தான் தனித்து இயங்கக்கூடியதுங்கிறாரு. இப்போ இதில் ஒரு மிகப்பெரிய ஆய்வை உள்ளே வச்சு தான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த கருத்தை நம்ம ஏற்கிறோம், அதுக்கு அவரை மதிக்கிறோம், போட்டுறோம். இன்னொன்று சொல்லிடலான்னு நினைக்கிறேன். திராவிடன்னா இன்னொரு பொருளும் இருக்குது, ஏலக்காய். அத சித்தர் மூலிகை விவரகராதி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் வந்து திராவிடி அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. அந்த சொல்லுக்கான பொருள் வந்து ஏலம், ஏல மரம், இசங்கு, சடா, மாஞ்சில், முத்திரை, ஏலரிசி, மலையாள கரைத்துறை சேர்ந்த விஸ்தாரம். அதாவது வந்து இது வந்து மூலிகைகளை சொல்கின்ற ஒரு புத்தகம். இதில் ஏலக்காவுக்கு பேர் திராவிடம். பார்த்தீங்களா, மூலிகைக்கு பேரும் திராவிடம். சரி, இறுதியாக ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த திராவிடம் அப்படிங்கிறத திராவிட ஆட்சியாளர்கள் ஏன் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு பெரியார் சொன்னதையே நான் எடுத்துக்காட்டி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இங்கேயே பாருங்கள், கண்ணப்பர் தெலுங்கர், அண்ணாதுரை தமிழர், நான் கன்னடன், என்னை பொறுத்தவரை நான் தமிழன் என சொல்லிக்கொள்ள ஒப்புகிறேன். இப்போ நாளைக்கே நீங்களும் நானும் ஆந்திராவுக்கு போயிட்டு நம்மளை தெலுங்குன்னு சொன்னால் அங்கே இருக்கிறவங்களாம் ஏற்றுக்குவோம். ஆனால் இவர் சொல்லிக்குவார், அதையும் நம்ம வந்து மண்டே ஆட்டி ஏற்றுக்கிட்டோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னை பொறுத்தவரை நான் என்னை தமிழன் என சொல்லிக்கொள்ள ஒப்புகிறேன். எல்லா தெலுங்கரும் ஒப்புக்கொள்வார்களா? எல்லா கன்னடர்களும் ஒப்புக்கொள்வார்களா? அதனால என்ன பண்ணணும்? நம்ம எல்லாரையும் திராவிடன்னு சொல்லிக்கணும். அப்போ தமிழர் அல்லாதவர்கள், தமிழர் அல்லாத பிற மொழியாளர்கள், குறிப்பாக தெலுங்கர்கள் தங்களுடைய அடையாளத்தை மறைத்துக் கொள்வதற்காக பயன்படுத்திய ஒரு சொல் தான் இந்த திராவிடம். இதுக்காக தான் இவங்க இந்த திராவிடத்தை பிடிச்சிட்டு தொங்குறாங்க. மற்றபடி இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் தெரியுமா, இவ்வளோ குழப்பங்கள். பிராமணருக்கு பேரா இருக்குது, ஏலக்காய்க்கு பேரா இருக்குது. இதெல்லாம் எதுக்கு ஒரு இனத்தின் அடையாளமா ஏலக்காய்களா? இதுதான் சூழ்ச்சி. அவங்களுக்கு தங்களுடைய அடையாளத்தை மறைச்சிக்கிறதுக்கு ஒரு சொல் தேவை. அதனால தான் வலிந்து 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 தமிழன் தலைமையில இந்த திராவிடங்கிற அடையாளத்தை திணிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் கூட பல விஷயம் இருக்கு இந்த திராவிடங்கிறதுல.
இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குளத்து நீர் அப்படின்னு பொருள்படுற மாதிரி ஒரு இடத்துல வருது திராவிடம் அப்படிங்கிறது. போதும் ஒரு லிஸ்ட் ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கு. சொல்லணும்னா நான் சொல்லுவேன், தயாராக இருக்கிறவங்க வாங்க, நான் விவாதிக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்ல வரேன். ஏற்கனவே 1 மணி நேரத்துக்கு மேலே நீளமாக போச்சு. மிக சிறப்பான ஒரு கலந்துரையாடல். நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளவு முரண்கள் இருக்குது இந்த ஒரு சொல்லுக்குள்ளே அப்படிங்கிறது. அதனால் நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, பகுத்து அறிந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். பகுத்தறிவாளர்கள் சொல்லிக்கிட்ட திராவிடர்கள், பகுத்தறிவு இயக்கம்னு சொல்லி வந்த இந்த திராவிட இயக்கம் இவ்வளவு பகுத்தறிவு இல்லாமல் ஒருத்தர் சொன்ன கருத்தை அப்படியே எடுத்துக்கிறதும், அந்த அடையாளத்துக்காக இவ்வளவு நேரம் பொருள் எல்லாத்தையும் செலவு செய்து இவ்வளவு அறிஞர்கள் பல உளறல்களை பேசிக்கிறாங்க. ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அதுவும் இவ்வளவு பெரிய அறிஞர்கள் இப்படி பேசுகிறத பார்க்கும்போது மிக மிக பெரிய ஒரு அவல நிலையாக தான் நமக்கு தெரியுது. பரிதாபமாக அவங்கள நோக்குனாலும் அதுக்கு வந்து பதிலடி கொடுக்கறதும், எதிர்த்து சரியான கருத்துக்களை மக்கள்கிட்ட சொல்கிறதும் நம்மளுடைய கடமையாக இருக்குது. அதனால் எங்களால் முடிஞ்சதை இந்த ஒரு உரையாடல் மூலமாக செஞ்சுருக்கிறோம். ஒரு மிக நீண்ட உரையாடல். பொறுமையாக இதை பார்த்தீங்க அப்படின்னா உள்வாங்கிறதுக்கும் இந்த கருத்துக்களை நீங்கள் கடத்துறதுக்கு அடுத்த கட்டங்களில் உங்களுக்கு எந்தெந்த விவாதங்களில் வருதோ அங்கெல்லாம் கடத்துறதுக்குமான ஒரு வாய்ப்பாக அமையுன்றதுக்காக தான் இது. அதனால் பொறுமையாக பார்த்தமைக்கும் வந்து கருத்தை சொன்னமைக்கும் மிக்க நன்றி. நாங்கள் இவ்வளோ நேரம் பேசினதுனால ரொம்ப சோர்வாயிடுச்சு. போயிட்டு ஒரு திராவிட தேநீர் குடிச்சிட்டு வரோம். ஏலக்காய் டீ போய் குடிச்சிட்டு வரோம். நன்றி, வணக்கம்.